சேனல் வழியாக இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுடைய ஃபவுண்டேஷனல் கோர்ஸை அட்டன் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆதில் பேக், இந்தியன் எக்கனாமிக் ஃபேக்கல்டி. ஐம் டீச்சிங் எக்கனாமிக்ஸ் ஃபார் தி பாஸ்ட் 7 years and I'm teaching economics for the past 4 years in our All India Civil Service Coaching Center channel. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸ் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுடைய ஃபவுண்டேஷனல் கோர்ஸ், அதாவது பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கானமி, என்வாரன்மெண்ட்டுக்கான ஃபவுண்டேஷன்ஸை கொடுக்குறாங்க. அதில் எக்கனாமி பார்ட்டை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நான் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டேன். ஃபர்ஸ்ட் வீடியோ இஸ் ஆன் தி இன்ட்ரொடக்ஷன் டு இந்தியன் எக்கனாமி அண்ட் செகண்ட் வீடியோ வாஸ் தி ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி 9th NCERT. ஸோ நம்ம 9th NCERT பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 9th NCERT உடைய எக்ஸ்பிளைன்டோடைய பார்ட் 2 இது. ஸோ பார்ட் 1 ஆஃப் தி 9th NCERT பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா வில் பி பெட்டர். ஸோ இந்த 2 வீடியோவும் பார்த்துட்டிங்கன்னா 9th NCERT உடைய ஃபுல் க்ரக்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை படிக்கிறப்போ ஈஸியாக வந்து ஒரு 2 hours படித்து முடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் தி ஐடியா பிஹைண்ட் திஸ் செஷன். ஸோ 9th NCERT இருக்க என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கோ அந்த கான்செப்ட்ஸ் வித் டெப்த்தோட நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைக் ஐ ஆல்ரெடி செட், இந்த வீடியோ வந்து NCERT உடைய கான்செப்சுவல் கிளாரிட்டிக்காகவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் தான். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டதுனால NCERT படிக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தட் இஸ் தி ஐடியா ஹியர். ஓகே, ஸோ வித் திஸ் வில் ஸ்டார்ட் தி டுடேஸ் செஷன். நம்ம 9th NCERTல ஆல்ரெடி வந்து 9th எக்கனாமிக்ஸ் புக்கில் ஆல்ரெடி வி சா தி ஃபர்ஸ்ட் 2 chapters, ஸ்டோரி ஆஃப் வில்லேஜ் பாலம்பூர் அண்ட் பீப்புள் ஆஸ் ரிசோர்சஸ் இன் தி ப்ரீவியஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பாவர்ட்டி ஆஸ் அ சேலஞ்சும் ஃபுட் செக்யூரிட்டி இன் இந்தியா அப்படிங்கிற இந்த 2 டாபிக்ஸையும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ யூனிட் 3, பாவர்ட்டி ஆஸ் அ சேலஞ்ச். வாட் இஸ் பாவர்ட்டி? ஸோ பாவர்ட்டி அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஸ்ட்ரக்சுரல் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஏன்னா until 17th century, India is considered to be one of the richest nations in the world with almost 1/4 of the world GDP. So கிட்டத்தட்ட ஒரு 24% of the world GDP இந்தியா கிட்ட தான் இருந்துச்சு till 17th century. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவுக்கு வராங்க. அந்த 250 years of British administration வந்து இஸ் ruining the Indian economy. ஸோ இந்தியன் எக்கனாமி both at the agriculture and in the industry ரெண்டுமே வந்து it is being destroyed by the British government for the welfare. அதாவது they ruined our industries for the welfare of the cotton mills and industrial revolution of Britain. ஸோ இதனால் என்ன ஆயிடுது, இந்தியா இஸ் பிகமிங் அ third world poor country by 1947 when British is leaving. ஸோ இந்த third world poor countryயை ஆரம்பிக்கும் போதே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு இருந்த சேலஞ்ச் வந்து ஹியூஜ் பாவர்ட்டி. ஸோ அந்த ஹியூஜ் பாவர்ட்டியோட தான் ஆரம்பிக்கிறோம். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் with the help of various initiatives, schemes and various investments of the government, we have alleviated a poverty a lot. ஸோ அந்த பாவர்ட்டினா என்ன, அதோட சேலஞ்ச் என்ன அண்ட் ஹவு இட் இஸ் கிரியேட்டிங் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த NCERTல ரொம்ப ப்ரீஃபாக ஒரு 9th standard லெவலில் கொடுத்துருப்பாங்க. இதோட அடுத்த கட்ட லெவல் வந்து உங்களுக்கு 11th standardல கொஞ்சம் இன்னும் டெப்த்தாக இருக்கும். ஸோ இதில் நம்ம 9th standard லெவலில் பார்த்துட்டு கொஞ்சம் டெப்த்தாக வந்து 11th standard லெவலில் பார்ப்போம். ஸோ வாட் இஸ் பாவர்ட்டி? ஸோ பாவர்ட்டி இஸ் மல்டி டைமென்ஷனல் இன் நேச்சர். ஸோ பாவர்ட்டிக்கு வந்து ஒரு சிங்கிள் டெஃபினிஷன் கிடையாது. பாவர்ட்டி இஸ் மல்டி டைமென்ஷனல். அதாவது இதுதான் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ பாவர்ட்டிக்கு வந்து பல விதமான மீனிங்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யார் வந்து புவர் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் எடுத்தோம் அப்படின்னா, சாப்பாடு இல்லை, போட ட்ரெஸ் இல்லை, தங்கறதுக்கு வீடு இல்லை அப்படின்னா அவங்க புவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒழுங்காக எஜுகேஷன் கிடைக்கலன்னா, ஒழுங்கான ஹெல்த் கிடைக்கலன்னா, அப்போ ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கணும்ல. அப்போ தானே அப்போ ஹெல்த் எஜுகேஷன் கொடுத்துட்றோம். சரி, அது கொடுத்தும் அவங்களுக்கு வந்து ஒழுங்கான வேலை வாய்ப்பு அமையலைன்னா we have to provide them the livelihood. ஸோ நம்ம வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது தான் பெஸ்ட் பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம் எவர். ஸோ வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும். ஸோ வேலை வாய்ப்பு மட்டும் உருவாக்கி கொடுத்தா பாவர்ட்டி எலிவேட் ஆகிடுமா? ஸோ அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு லிவிங் வேஜை வந்து என்ஷோர் பண்ணணும். ஸோ தட் their wage is sufficient enough for a decent life. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சேலரியும் ஒரு சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸையும் என்ஷோர் பண்ணணும். ஸோ அதை என்ஷோர் பண்ணிட்டா பாவர்ட்டி போயிடுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ இட் ஷுட் பி அ ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அதை தாண்டி இது இப்படி அடக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ வெறும் பாவர்ட்டிங்கிறது வந்து வெறும் எம்ப்ளாய்மெண்ட் சார்ந்தது தானே, ஆர் ஃபுட்டு சார்ந்தது தானே. ஸோ பாவர்ட்டி இஸ் ஆல்சோ ஹேவிங் த சோஷியல் டைமென்ஷன் with respect to gender. So one gender is being neglected the opportunities for education and employment for thousands of years, and in the recent times தான் வந்து ஒரு சில சேஞ்சஸ்னால the second gender called the second gender சொல்ல முடியாது, the other gender of women அப்படிங்கிற இந்த ஜெண்டருக்கு வந்து we are giving them the opportunities. Like for example,
they are getting the education slowly and they are getting the employment opportunities and they are catching up their development deficit. ஸோ இப்போ ஜெண்டர் பேசிஸில் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னா அப்போ டிரான்ஸ்ஜெண்டருக்கு இந்த புதுசாக டெவலப் ஆகிருக்கிற அந்த நியூ மூமெண்ட் கால்ட் எல்ஜிபிடி கியூ கம்யூனிட்டிக்கான டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டோட ஸ்கோப் வந்து ஜெண்டர் டைமென்ஷனில் வேரி ஆகுது. ஸோ ஜெண்டர் டிஸ்பாரிட்டி இஸ் ஆல்சோ ரீசன் ஃபார் பாவர்ட்டி. ஏன்னா பாவர்ட்டி லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா விமன் ஆர் மோர் புவர் தென் மென் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இதை தாண்டி வெறும் ஜெண்டர் தானா சோஷியல் டைமென்ஷனில் caste and religion and race is the next thing. So based on caste, religion and race, there has been a social exclusion prevailing, and especially in India, casteனால வந்து ஒரு few thousand years there was a social exclusion. A group of communities were neglected even the basic rights called education, health and employment. இந்த ஒரு நல்ல எஜுகேஷன், நல்ல ஹெல்த், நல்ல எம்ப்ளாய்மெண்ட் டினை பண்ணோம். அது மட்டும் இல்லை, ஒரு ஹியூமன் டிக்னிட்டியை டினை பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த நெக்லெக்டட் கம்யூனிட்டிக்கு வந்து சோஷியல் ரீசன்ஸ்னாலே வந்து பாவர்ட்டி இஸ் ஜென்ரேஷன். பல நூறு ஜென்ரேஷன்ஸாக பாவர்ட்டி இஸ் எக்ஸிஸ்டிங் இன் த கம்யூனிட்டி. ஸோ அதை வந்து சரிப்படுத்தணும். ஸோ அப்போது பாவர்ட்டி இஸ் ஹேவிங் மல்டிபிள் டைமென்ஷன். இட்ஸ் நாட் ஓன்லி வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ், பட் இஸ் ஆல்சோ ஹேவிங் லாட் ஆஃப் சோஷியல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆல்சோ. ஸோ இது மட்டும் பாவர்ட்டி இல்லையா அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி இந்த டெஃபினேஷன் ஆஃப் பாவர்ட்டி இட் வில் பி வைடனிங் அண்ட் கோயிங் ஆன் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கில் ஆரம்பிச்சிருப்பாங்க. So we see poverty all around us. In fact, every fifth person in India is poor. This means that roughly 270 million crore people in India live in poverty. So this is an old data of 2011. இப்போ வந்து அது வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அப்போ இருந்த டேட்டா படி 22% வந்து டெண்டுல்கர் கமிட்டியில் இருந்தது. இப்போ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் 11.5 வரைக்கும் வந்திருக்கு. This also means that India has the largest single concentration of the poor in the world. ஸோ இந்தியாவில் தான் வந்து வேர்ல்ட்லேயே வந்து ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் புவர் பீப்புள் இருக்காங்க. ஆப்வியஸ்லி பிகாஸ் ஆஃப் தி large population. So poverty is having multiple dimensions. அதில் ஒரு டைமென்ஷன் வந்து ரூரல் வெர்சஸ் அர்பன் பாவர்ட்டி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பாவர்ட்டினா இந்த சாப்டரில் என்ன பேசியிருக்காங்கிறது மட்டும் தான் நம்ம டச் பண்ண போகிறோம். ஸோ ரூரல் அண்ட் அர்பன் பாவர்ட்டி. ஸோ ரூரல் பாவர்ட்டியோட டைமென்ஷன் வேறு, அர்பன் பாவர்ட்டியோட டைமென்ஷன் வேறு. ரூரல் ஏரியாஸில் பாவர்ட்டி இஸ் ப்ரிவைலிங் மெயின்லி பிகாஸ் ஆஃப் வாட் வி டிஸ்கஸ் இன் தி ஃபர்ஸ்ட் சாப்டர், லைக் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் லேண்ட் ஓனர்ஷிப். ஸோ லேண்ட்லெஸ் லேபரராக இருக்கிறதுனால தே ஆர் நாட் பீங் பெய்ட் இனஃப் வேஜஸ், the living wages for the basic sustenance. Minimum wage தரதில்லை. Next வந்து because even though they are having land, the small and marginal farmers are permanently indebted because of the lack of formal credit channels. ஸோ அவங்களுக்கு ஒழுங்கான லோன்ஸ் கிடைக்காதனால small and marginal farmers are in the poverty. ஸோ இந்த மாதிரி ரூரல் ஏரியாஸில் we are seeing poverty with respect to land ownership and agriculture. அண்ட் நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் காட்டேஜ் லெவலில் இருக்கிறதுனால இனஃப் ப்ராஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அர்பன் பாவர்ட்டி. ஸோ ரூரல் ஏரியாஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, அக்ரிகல்ச்சர் ஸ்டாக்னேட்டடாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவொடனே, கடன் தொல்லை அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சவொடனே பீப்புள் ஆர் மைக்ரேட்டிங் டு அர்பன் ஏரியாஸ் இன் சர்ச் ஆஃப் ஒர்க். அப்படி அர்பன் ஏரியாவுக்கு மைக்ரேட் ஆகி வேலை தேடி வர்றவங்களுக்கு அர்பன் ஏரியாவில் என்ன மாதிரி வேலைகள் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வித் தி வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் தே ஆர் பீங் ஆஸ்ட் டு டூ தி மேனுவல் ஒர்க் அண்ட் கேஷுவல் லேபர். ஸோ அர்பன் ஏரியாவுக்கு வந்தாலும் அவங்க வந்து சர்வீஸ் செக்டர்ஸ்லையோ இல்லை இண்டஸ்ட்ரீஸ்லையோ தே ஆர் டூயிங் தி இன்ஃபார்மல் ஜாப்ஸ் அண்ட் கெட்டிங் வெரி லோ மணி. ஸோ இந்த லோ மணியில் அவங்களால ஒரு குவாலிட்டி ஹவுஸ் ஹோல்டு வந்து அர்பன் ஏரியாவில் அஃபோர்ட் பண்ண முடியல. ஏன்னா அர்பன் ஏரியாவில் ரெண்ட் வந்து அதிகம், அர்பன் ஏரியாவில் லேண்டோட காஸ்ட் அதிகம். ஸோ அதனால் என்னவா இருக்குது, அவங்களுக்கு அவங்களுடைய இந்த மைக்ரண்ட் பீப்புளுக்கான இனஃப் சேலரி அவங்களுக்கு கிடைக்காததுனால, ஏன்னா இருக்கிறதுலே மினிமம் வேஜில் வேலை செய்கிறவங்க தான் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு அவங்களுக்கு இனஃப் சேலரி இல்லாதப்போ எப்படி வந்து வீடை அஃபோர்ட் பண்ண முடியும். அப்போ தே ஆர் பீங் ஃபோர்ஸ் டு லிவ் இன் தி ஸ்லம் ஏரியாஸ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஹவுசிங் அமெனிட்டிஸ் ப்ரொவைடட் பை தி கவர்மெண்ட். அவங்க வந்து ஒரு ஸ்லம் ஏரியாஸில் தே ஆர் கிரியேட்டிங் அ கெட்டோ கைண்ட் ஆஃப் ஸ்குவாட்டர் செட்டில்மெண்ட். இந்த ஸ்குவாட்டர் செட்டில்மெண்ட் ஸ்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் ஸ்லம்? ஸோ ஸ்லம் இஸ் அ ரீஜன் வேர் தி ஹியூமன் ஹேபிடேஷன் இஸ் ஃபிசிக்கலி டஃப் அண்ட் தேர் இஸ் சோ மச் கன்ஜஷன். ஸோ நிறைய மக்கள் ஒரு சின்ன இடத்துல ஒரு ரொம்ப வந்து ஒரு டேஞ்சரஸான கைண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கன்ஜஸ்டடாக வாழ்கிற இடத்த தான் வந்து அர்பன் ஏரியாஸில் நம்ம ஒரு லேண்ட் யூஸ் பேட்டர்னில் ஸ்லம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்லம் அப்படிங்கிறது அர்பன் லேண்ட் யூஸ் பேட்டர்னில் இட்ஸ் அ டைப். ஸோ இதுதான் என்சிஆர்டியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி ஸ்லம் அண்ட் டிமீனியல் ஸ்குவாட்டர் செட்டில்மெண்ட்டில் வாழ வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. வேர் தேர் இஸ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், மெனி பீப்புள் லிவிங் இன் தி ஸ்மால் ஏரியா வித் நோ ப்ராப்பர் எலக்ட்ரிசிட்டி, சானிடேஷன், வாட்டர் கனெக்ஷன் அண்ட் நோ ப்ராப்பர் ஹவுசிங். ஹவுசிங்கும் வந்து இந்த வெரி மீனியல் சப்ஸ்டன்சஸ் மூலமாக கட்டப்பட்ட தாச்டு ரூஃப்னால இருக்கக்கூடிய ஒரு வீடுகளில் தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் லாட் ஆஃப் அன்ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ் எக்ஸிஸ்ட்
அண்ட் டிசீஸ் ப்ரிவலன்ஸும் அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் மக்கள் வாழ வேண்டியதாக இருக்குது. அண்ட் இவங்க தான் வந்து அர்பன் பாவர்ட்டியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ரூரல் பாவர்ட்டி அண்ட் அர்பன் பாவர்ட்டி இட் இஸ் ஹேவிங் டூ டைமென்ஷன். ஹோம்லெஸ் பீப்புள் அப்படிங்கிறது அர்பன் பாவர்ட்டியில் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த புக்கில் வந்து எடுத்த உடனே இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் பாவர்ட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பாவர்ட்டி மீன்ஸ் ஹங்கர் அண்ட் லேக் ஆஃப் ஷெல்டர். அது மட்டுமா கிடையாது. அதை தாண்டி இட்ஸ் ஆல்சோ சுச்சுவேஷன் இன் விச் பேரண்ட்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு சென்ட் தேர் சில்ட்ரன் டு ஸ்கூல். ஒழுங்கான ஸ்கூலுக்கோ இல்லை ஒழுங்கான ஹெல்த் ட்ரீட்மெண்ட்டோ கொடுக்க முடியாத இருக்க சுச்சுவேஷனும் பாவர்ட்டி தான். சுச்சுவேஷன் வேர் சிக் பீப்புள் கேனாட் அஃபோர்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ குட் ஹெல்த் அண்ட் குட் எஜுகேஷன் இல்லைனா தான் இட் இஸ் பாவர்ட்டி. பாவர்ட்டி ஆல்சோ மீன்ஸ் லேக் ஆஃப் கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ். உங்கள் வீட்டுக்கு ஒரு சுத்தமான தண்ணி வராமல் ப்ராப்பர் ட்ரைனேஜ் கனெக்ஷன் இல்லாமல் சானிடேஷன் இல்லாமல் இருந்தாலும் அதனாலையும் ஒரு சில டிசீசஸ் வரும். அண்ட் தட் இஸ் ஆல்சோ ரீசன் ஃபார் பாவர்ட்டி. இட் ஆல்சோ மீன்ஸ் லேக் ஆஃப் ரெகுலர் ஜாப் அட் மினிமம் டீசென்ட் லெவல். ஒரு ரெகுலரான ஜாப் வித் மினிமம் டீசென்ட் லெவல் ஆஃப் வேஜஸ் இல்லாமல் இருக்கிறதும் இட்ஸ் அ பாவர்ட்டி. அபோவ் ஆல் இட் மீன்ஸ் லிவிங் வித் அ சென்ஸ் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ். பாவர்ட்டிக்கு இன்னொரு வேர்டு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஹெல்ப்லெஸ்னஸ். தே ஆர் ஹெல்ப்லெஸ். அவங்களால என்ன பண்றதுன்னே தெரியல, வேற வழி இல்லை, அப்படிதான் வாழ்ந்தாகணும். ஸோ ஏழையா பிறந்து விட்டேன், அதனால நமக்கு வந்து இப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா நான் அவங்களை எந்த ஸ்கூலுக்கு அனுப்புவேன்? எந்த ஸ்கூல் அனுப்புனா பிரைவேட் செக்டர்ல அதிகமான ஃபீஸ் இருக்கு. அப்போ நான் எங்கே அனுப்பணும்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல அனுப்பணும். கவர்மெண்ட் ஸ்கூல் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு? ஸோ பிரைவேட் செக்டர் அளவுக்கு நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இப்போ நான் பாவர்ட்டியா இருந்த ஒரே ரீசன்னால இங்க எஜுகேஷன் அனுப்ப வேண்டியதா இருக்கு. அங்க குவாலிட்டி இல்லாத பட்சத்தில் என்னோட ஆஃப் ஸ்பிரிங்ஸ்க்கு குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்போ இது யாரோட தப்பா இருக்கு? இது கவர்மெண்ட் வந்து அங்கே குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்காம இருக்கிறது ஒரு தப்பா இருக்கு. ஸோ அப்போ அரசாங்கத்தோடைய பேசிக் கடமை என்ன? புவர் பீப்புளுக்கு வேற வழி இல்லை, தேர் ஹெல்ப்லெஸ், தே ஹாவ் டு கம் டு கவர்மெண்ட் ஸ்கூல். அதே மாதிரியே உடம்பு ஒன்று சரியில்லை அப்படின்னா தே கானாட் கோ அண்ட் அஃபோர்ட் ட்ரீட்மெண்ட் இன் தி பிரைவேட் ஹாஸ்பிட்டல், தே ஹாவ் டு கம் டு தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அப்போ ஹெல்ப்லெஸ் பீப்புள் வேற வழியே இல்லாமல் ஒரு இடத்துல படிக்கிறதுக்காகவும் ஹெல்த்துக்காகவும் வராங்க அப்படின்னா அங்கே குவாலிட்டியான ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோடைய கடமை. அண்ட் கவர்மெண்ட் அதை செய்யறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பை வேரியஸ் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தட் இஸ் நாட் இனஃப் டு கேட்டர் தி நீட்ஸ் ஆஃப் தி மாசஸ். ஸோ தமிழ்நாட்டில் வந்து நம்ம படிக்கிறப்போ கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நம்ம பேசுகிறப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இமேஜின் பண்ணாதீங்க. ஏன்னா ரெஸ்ட் ஆஃப் தி இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு இஸ் ஹேவிங் பெட்டர் கவர்மெண்ட் ஸ்கூல், பெட்டர் கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் பெட்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் தி இந்தியாவில் இருக்கிற அதோடைய குவாலிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இட்ஸ் ஸோ பேட். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபெசிலிட்டியே நான் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்கிறேன்னா தென் இமேஜின் தி பிளைட் ஆஃப் தி அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்தியாவில் நிறைய இடத்துல வந்து வி ஆர் திங்கிங். ஸோ தே ஆர் ஹெல்ப்லெஸ். புவர் பீப்புள் ஆர் இன் அ சுச்சுவேஷன் விச் தே ஆர் இல் ட்ரீட்டட் ஆல்மோஸ்ட் எவ்ரி பிளேஸ். ஸோ இந்த பாவர்ட்டியை வந்து நம்ம வந்து அலிவியேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஸோ ஹவு டு அலிவியேட் திஸ் கைண்ட் ஆஃப் அ பாவர்ட்டி கைண்ட் ஆஃப் அ சுச்சுவேஷன்? ஸோ இந்த பாவர்ட்டி சுச்சுவேஷனை அலிவியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கொண்டு வர ஒரு டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாவர்ட்டி அலிவியேட் பண்ணணும்னா பாவர்ட்டி எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணணும். ஸோ மெஷர் பண்ணாதான் எவ்வளோ பாவர்ட்டி இருக்குன்னு தெரியும், அதை எவ்வளோ குறைக்கணும் அப்படிங்கிறது தெரியும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டெப் போடுவோம். நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பாலிசி கொண்டு வரோம் அப்படின்னா அந்த ஸ்டெப்னால எவ்வளோ பாவர்ட்டி குறைஞ்சிருக்குன்னு திரும்ப மெஷர் பண்ணணும். ஸோ அப்போ மெஷரிங் தி பாவர்ட்டி இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் பாவர்ட்டி எலிவேஷன். பாவர்ட்டி எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதை மெஷர் பண்ண முடியும். அதை மெஷர் பண்ணிட்டு நம்ம அதுக்கேற்ற ஸ்கீம்ஸ் எடுக்க முடியும். அந்த ஸ்கீம்ஸ் ஏற்ற மாதிரி பாவர்ட்டி குறைஞ்சதுன்னா நம்ம அதை திரும்ப ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஸோ we have to measure the poverty. ஸோ now the question arises, how to measure the poverty? ஸோ இந்த கொஸ்டின் வந்து காலங்காலமாக வந்து இட்ஸ் அ கொஸ்டின். அண்ட் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் பாவர்ட்டியை பற்றி மெஷர் பண்ணி ஆரம்பித்ததோட லெகசி வந்து இட்ஸ் தேர் டு தாதாபாய் நரோஜி, கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுறவர். நம்மளோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் நம்ம ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு நம்ம காந்திஜியை சொல்கிறோம், நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை சொல்கிறோம். நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாக சொல்கிற எல்லா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கும் ஒரு ஃபாதர் ஆஃப் நேஷனாக இருந்தவர் வந்து தாதாபாய் நரோஜி. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பாவர்ட்டி லைன் எஸ்டிமேட் பண்ணுறாரு. பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்ததுனால இந்தியாவில் வந்து எவ்வளோ பாவர்ட்டி அதிகமாச்சு அப்படின்னு ஒரு எக்கனாமிக் பேப்பர் எழுதுறப்போ அப்போ இந்தியாவோட பாவர்ட்டியை மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு பாவர்ட்டி லைன் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வராரு. ஸோ அந்த பாவர்ட்டி லைன் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இவால்வ் ஆகி வேரியஸ் டைம்ஸில் இவால்வ் ஆகி நேஷனல் பிளானிங் கமிட்டி, பிளானிங் கமிஷன், அப்புறம் வைகே அலாக் கமிட்டி, லக்டாவாலா கமிட்டி, டெண்டுல்கர் கமிட்டி, இன்னைக்கு நீத்தி ஆயோடைய மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வரைக்கும் இவால்வ் ஆயிருக்கு. இதை பற்றியெல்லாம் புக்கில் இருக்காது, இதை நம்ம ஜென்ரலாக நான் சொல்கிறேன். புக்கில் வந்து பாவர்ட்டி லைன் அப்படின்னா என்னங்கிறது சொல்லுவாங்க. ஸோ பாவர்ட்டி லைன் அப்படிங்கிற கான்செப்ட் மூலமாக நம்ம பாவர்ட்டியை மெஷர் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் பாவர்ட்டி லைன்? ஸோ பாவர்ட்டி லைன் வந்து அப்படிங்கிறது ரெண்டு டைப் இருக்கு. பாவர்ட்டி லைன் வந்து ரெண்டு டைப். ஒன்று வந்து இன்கம் பேஸ்ட்,
இன்னொன்று கன்சம்ஷன் பேஸ்ட். ஸோ ஒரு பேசிக் டீசென்ட் லைஃப்பை வாழ்றதுக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படின்னு பார்த்துட்டு அந்த பணத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு அதை ஒருத்தர் சம்பாதிக்கிறாரா இல்லையா அப்படின்னு மெஷர் பண்றாங்க. ஸோ ஒரு பேசிக் லெவல் ஆஃப் லைஃப்பை வாழ்றதுக்கு, பேசிக் டீசென்ட் லைஃப்பை வாழ்றதுக்கு ஒருத்தருக்கு 15,000 ரூபாய் தேவை ஒரு மாசத்துக்கு அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ ஒருத்தட்ட வந்து அந்த 15,000 ரூபாய் இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ 15,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவங்கலாம் வந்து அபவ் பாவர்ட்டி லைன். 15,000 ரூபாய் அப்படிங்கிறது பாவர்ட்டி லைன் போடுறாங்க. அதோட அதிகமா சம்பாதிக்கிறவங்க அபவ் பாவர்ட்டி லைன், அதோட கம்மியா சம்பாதிக்கிறவங்க பிலோ பாவர்ட்டி லைன். ஸோ அந்த லைனுக்கு கீழே இருக்கவங்களாம் பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லி அவங்கள புவர் அப்படின்னு நம்ம சொல்லி அதை வச்சு நம்ம மெஷர் பண்றோம். ஸோ எவ்வளவு பேர் புவரா இருக்காங்க அப்படிங்கிறத மெஷர் பண்றோம். இது இன்கம். ஸோ பேசிக்கா ஒரு லைஃபை லீட் பண்றதுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பாக்குறது இன்கம் பேஸ்ட் பாவர்ட்டி லைன். பட் நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே நம்ம சரியா தான் செலவு பண்றோமா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. ஸோ அங்கதான் வந்து கன்சம்ஷன் பேஸ்டு பாவர்ட்டி லைன் வருது. கன்சம்ஷன் பேஸ்ட் பாவர்ட்டி லைன் என்ன அப்படின்னா அதே தான் ஒரு பேசிக் ஸ்டாண்டர்ட் லெவல் ஆஃப் லைஃபை வாழ்றதுக்கு என்னென்ன தேவை, அந்த தேவைகளை வாங்கறதுக்கு நம்ம செலவு பண்ணி அதை பண்றோமா அப்படின்னு பாக்குறது கன்சம்ஷன் பேஸ்ட். இப்போ வந்து பேசிக் லெவல் ஆஃப் லைஃப் வாழ்றதுக்கு 15,000 ரூபாய் தேவை. 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க அபவ் பாவர்ட்டி லைன் அப்படின்ட்டோம்னா 15,000 ரூபாயும் வந்து அவங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் போதா, வேற பர்பஸஸ்க்கும் அந்த 15,000 ரூபாயில நிறைய செலவுகள் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறதுனால லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கேம்லிங்கா இருக்கட்டும், ஆர் ஆல்கஹாலா இருக்கட்டும், இந்த மாதிரி அதை நம்ம ரிச்சுவல்ஸா இருக்கட்டும், ஃபேமிலி பிலீஃப்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவாகும். அப்போ 15,000 ரூபாயுமே வந்து அவங்களுடைய அவங்களுடைய லைஃப்பை லீட் பண்றதுக்காக அவங்க செலவு பண்றது இல்லை, லைக் ஹெல்தியா பேசிக் டீசென்ட்டுக்கு. அப்போ வர்ற பணத்துல எவ்வளோ அவங்க செலவு பண்ணி கன்சியூம் பண்றாங்க அப்படிங்கிற அந்த கன்சம்ஷன். சரி, பேசிக் லெவல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வாழ்றதுக்கு தேவைப்படுற விஷயத்த நீங்க செலவு பண்ணி கன்சியூமாவது பண்றீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு மெஷர் பண்றது கன்சம்ஷன் பேஸ்ட் பாவர்ட்டி லைன். கன்சம்ஷன் பேஸ்ட் பாவர்ட்டி லைன்ல ஃபர்ஸ்ட் வந்தது கேலரி பேஸ்ட். இப்போ நியூட்ரியன் பேஸ்ட் எல்லாம் மாறிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கேலரி பேஸ்ட் வைகே அலாக் டைம்ல கொண்டு வராங்க. வாட் இஸ் திஸ் கேலரி? ஒருத்தர் பேசிக் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்றதுக்கு ரூரல் ஏரியாவில், அர்பன் ஏரியாவில் எவ்வளோ கேலரி தேவை அப்படின்னு பார்க்குறாங்க. ரூரல் ஏரியாவில் ஒரு 2,300 கேலரி, அர்பன் ஏரியாவில் ஒரு 2,100 கேலரி. ஒருத்தர் ஒரு பேசிக் வாழ்க்கை வாழணும், ஒரு நாளைக்கு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு 2,100 கேலரி தேவை அர்பன் ஏரியாவில். ரூரல் ஏரியாவில் 2,300. ஏன் 200 அதிகமாக இருக்குன்னா ரூரல் ஏரியாவில் கொஞ்சம் அதிக மேனுவல் ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிக கேலரி. ஸோ இந்த 2,100 மதிப்புள்ள கேலரி மதிப்புள்ள ஃபுட்டை வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகுது? அந்த செலவை எடுத்துக்கிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அர்பன் ஏரியாவில் 1,000 rupees ஆகுது. இது வந்து ஐ எம் டாக்கிங் வென் தி டெண்டுல்கர் கமிட்டி கேம், டெண்டுல்கர் ரெக்கமெண்டேஷன் வச்சு பேசுகிறேன். 2011 படி ரூரல் ஏரியாவில் வாழ்றதுக்கு வந்து அந்த கேலரி வாங்குறதுக்கு வந்து 916 rupees தேவை பெர் மந்த். ஒரு மாசத்துக்கு ஒருத்தருக்கு இவ்வளோ தேவை. அப்போ 5 பேருக்குன்னா இங்கே 5,000 ரூபாய் தேவை, அங்கே வந்து ஒரு 4,500 ரூபாய் தேவை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரூரல் ஏரியாவில் ஒருத்தருக்கு 2,300 கேலரி வாங்குறதுக்கு எவ்வளோ ஆகுது, அதை அவங்க சம்பாதிக்கிறாங்களா இல்லையா, அதை அவங்க செலவு பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத மாதிரி பார்த்துட்டு அதை வச்சு மெஷர் பண்றாங்க. ஸோ இதை வச்சு நான் ரஃபா சொல்றேன், இது வந்து 15,000 ரூபாய் அப்படின்னு வருதுன்னு வைங்க. இந்த 2,100 கேலரி வாங்குறதுக்கு மாசம் உங்களுக்கு 15,000 ரூபாய் தேவை. ஸோ 15,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டீங்கன்னா நீங்க அதுக்கு மேல சம்பாதிச்சா அபவ் பாவர்ட்டி லைன், 15,000 கீழே இருந்தால் பிலோ பாவர்ட்டி லைன். ஸோ இந்த பேசிக் கேலரி வாங்குறதுக்கு தேவைப்படுற பணத்தை நீங்க சம்பாதிக்கிறீங்களா இல்லையா, இல்லை அதை செலவு பண்றீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கா வச்சுக்கிட்டு பண்றாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து 2,300 and 2,100 வச்சிருப்பாங்க. ஸோ நான் புக்ல இருக்கிறது சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து டெண்டுல்கர்ல லக்டாவாலா கமிட்டி இவங்கெல்லாம் வந்து வேற வேற மாதிரி மாற்றி சொல்லியிருப்பாங்க. பட் என்சிஆர்டியில் இருக்கிறத மட்டும் நான் சொல்றேன். இன்னும் நான் ஃபுல் பாவர்ட்டி லைன் கான்செப்ட் குள்ள போல. ஸோ இதான் வந்து பாவர்ட்டி லைன் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ கேலரி பேஸ்ட் பாவர்ட்டி லைன் தான் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இந்தியாவில் வந்து கேலரி பேஸ்ட் பாவர்ட்டி லைன் இருக்கு. வேர்ல்டு வைடா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்ல வந்து வேர்ல்டு பேங்கோட பாவர்ட்டி லைன் $1.9 அப்படின்னு இருக்கும். இப்போ வேர்ல்டு பேங்கை அப்டேட் பண்ணிட்டாங்க. வேர்ல்டு பேங்கோட டெஃபினிஷன் படி ஒரு பர்சன் வந்து must earn at least $2.15 a day. நீங்க அட்லீஸ்ட் வந்து $2.15 ஆகுது ஒரு நாளைக்கு நீங்க சம்பாதிக்கணும். ஸோ அப்போ ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல வந்து யூ வில் பி ஏர்னிங் ஆல்மோஸ்ட் ரஃப்லி சம் $65 to $70 சம்பாதிக்கணும். ஸோ அப்போ $65 to $70 வந்து ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்கணும். ஸோ இப்படி வச்சுக்கலாம். ஆன் அன் ஆவரேஜ் ஒரு பர்சன் வந்து ஒரு நாளைக்கு $2.15 a day சம்பாதிக்கணும். அதுதான் வந்து பாவர்ட்டி லைன். ஒரு நாளைக்கு ஆவரேஜா அவங்க $2.15 மேல சம்பாதிச்சா அவங்க அபவ் பாவர்ட்டி லைன், கீழே சம்பாதிச்சா அவங்க பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு வச்சுக்கிட்டு வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு பாவர்ட்டி லைனை கண்டுபிடிக்கிறாங்க. டெக்ஸ்ட் புக்ல வேற நம்பர் இருக்கும், இப்போ அப்டேட் ஆயிடுச்சு. நான் நடத்துறப்போ
இன்னைக்கு என்ன நம்பர் இருக்கோ அதை வச்சு நடத்துறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும்னு. புக்கு முன்னாடியே எழுதுனதுனால கொஞ்சம் பழைய நம்பர்ஸ் இருக்கும் புக்ஸில். ஸோ இதான் வந்து பாவர்ட்டி லைன் ஆஃப் வேர்ல்ட் பேங்க். இந்த பாவர்ட்டி எல்லாம் நடத்துறப்போ எக்கனாமி என்சிஆர்டியோட ஸ்கோப்ல கரெக்டா நிறுத்தி அடுத்த டாபிக் உள்ள போறதே வந்து ஒரு சேலஞ்சா இருக்கு. ஏன்னா நம்ம பாவர்ட்டின்னு ஆரம்பிச்சா நம்ம லெக்சர் நம்ம கிளாஸஸ்ல எடுக்கிற மாதிரி லெக்சர் கொடுக்குற மாதிரி, ஏன்னா பாவர்ட்டியே நான் ஒரு 6 மணி நேரத்துக்கு நடத்துவேன். ஸோ அந்த லெக்சருக்கு ஏற்ற மாதிரி இன்டெப்தா அப்படியே போயிட்டே இருக்கும். பட் நம்ம என்சிஆர்டி தான் நடத்துறோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணி அதை வந்து ஷார்டன் பண்ணணும். ஏன்னா புக்ல இருக்க ஸ்கோப்ல நம்ம பேசணுங்கிறதுனாலே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நம்ம பாவர்ட்டி வந்து திரும்ப மெயின் டாபிக் பார்க்குறப்ப டீட்டெயிலாக போகும். ஸோ காசஸ் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ இந்த என்சிஆர்டியில் அடுத்து என்ன சொல்றாங்க, காசஸ் ஆஃப் பாவர்ட்டி கொடுக்குறாங்க. வாட் ஆர் தி காசஸ் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி they have given a few causes. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் காஸ் என்ன, லோ லெவல் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்டர் பிரிட்டிஷ் கொலோனியல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ பிரிட்டிஷ் டைம்னால வந்த அந்த புவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்னால தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் பாவர்ட்டி வந்து வருது. The policies of the colonial government ruined the traditional handicrafts and discourage the development of industries. பிரிட்டிஷ் வந்து பிரிட்டன்ல இண்டஸ்ட்ரீஸ் வளரணும், அங்க இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுனால இந்தியாவில் இண்டஸ்ட்ரீஸ் வளர விடலை. இந்தியாவில் இருக்க ட்ரெடிஷ்னல் ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரியை அழிச்சிட்டாங்க. ஏன் அழிச்சாங்க, இந்தியாவில் இருக்க ட்ரெடிஷ்னல் ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் போனாதான் அவங்க இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சர்ட் மான்செஸ்டர்லேருந்து வரக்கூடிய மிஷின் மேனுஃபேக்சர்ட் கூட்ஸை இந்தியாவில் விற்க முடியும். ஸோ அதனாலே வந்து இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வாஸ் ரூயின் அண்ட் இட் வாஸ் சீப்பர் கம்பேர்ட் டு இந்தியன் கூட்ஸ். அதனால எல்லா மக்களும் அதே வாங்கிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நம்ம காதிக்கு போகிறோம். ஏன்னா நம்ம பிரிட்டிஷோட ஆடை வந்து கம்மி விலையில கிடைக்கிறதுனால நம்ம அதுக்கு போறதுனால நம்ம இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் ஹேண்ட்லூம்ஸ் பீப்புள் தான் பாதிக்கிறாங்க. ஸோ ஃபாரின் கிளாத்ஸை விட்டுட்டு இந்தியன் கிளாத்ஸ்க்கு வர்றது ஏன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல ஒரு பார்ட்டா மாறுதுன்னா இதனால தான், எக்கனாமிக் ரீசன் தான். ஓகே, ஸோ இதுதான் மெயின் ரீசன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த என்சிஆர்டியில் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து டில் 1980s த ஃபெயிலியர்ஸ் அட் டூ ஃப்ரண்ட். ஸோ ஒரு சைடில் வந்து எக்கனாமிக் க்ரோத் வந்து நம்ம இனஃபாக கொடுக்கல, ஃபெயிலியர் டு ப்ரொமோட் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் பாப்புலேஷன் கண்ட்ரோல். ஸோ இதனால என்ன ஆகுது, பாவர்ட்டி எலிவேஷன் கஷ்டமா இருக்கும். ஸோ எக்கனாமிக் க்ரோத் இஸ் அ வே டு அலிவியேட் பாவர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எக்கனாமி வளர்ந்துகிட்டே இருந்தது அப்படின்னா, ஜிடிபி வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி பாவர்ட்டி லெவல்ஸ் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. தட் ஹஸ் பீன் தி கிரைட்டீரியா ஃபார் a lot of years. When an economy is facing high levels of growth, automatically poverty also comes down. So that has been the condition for a long period of time. So ஆனா இனஃப் எக்கனாமிக் growth நம்மளால ஜென்ரேட் பண்ணவே முடியல. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல 1947லேருந்து 1990 வரைக்கும் நம்மளுடைய ஆவரேஜ் growth ரேட்டே வந்து 2 to மேக்ஸிமம் 4% தான் இருந்துச்சு. ஸோ அது 1991க்கு அப்புறமா தான் 1991லேருந்து 2023 தான் வந்து இட் ரீச் தி 6 to 8%. உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த மாதிரி லோ லெவல்ஸ் ஆஃப் ஜிடிபி க்ரோத் ரேட் இருந்ததுனாலே பாவர்ட்டி எலிவேஷன் கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல். பாப்புலேஷன் அதிகமாயிட்டே இருக்கிறதுனால கவர்மெண்ட் couldn't provide enough resources and enough கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் வாஸ் நாட் இனஃப் டு அலிவியேட் தி பாவர்ட்டி. ஸோ அது அடுத்த ரீசன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கியூட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன்ஸ் அண்ட் பிஎஸ்யூ. ஸோ கவர்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர்ல டெவலப்மெண்ட், அப்போ எக்கனாமில இருந்த ரெண்டு மேஜரான விஷயங்கள் வந்து ஒன்று அக்ரிகல்ச்சர், இன்னொன்று இண்டஸ்ட்ரி. அக்ரிகல்ச்சருக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த இனிஷியேட்டிவ் கிரீன் ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரீஸ்க்காக கொண்டு வந்தது பிஎஸ்யூ. பிஎஸ்யூனா பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ், அரசாங்கம் வந்து பிசினஸ் பண்றது. ஸோ கிரீன் ரெவல்யூஷன்னால என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஸ்கியூட் எஃபெக்ட், இன்டர் ஃபார்மர் டிஸ்பாரிட்டி. இட் பெனிஃபிட்டட் ஒன்லி லார்ஜ் ஃபார்மர், ஸ்மால் ஃபார்மருக்கு பெனிஃபிட்டே ஆகல. அதனால ஸ்மால் ஃபார்மர் இன்னும் ஸ்மால் ஃபார்மரா போயிட்டு கடன் தொல்லையில மாட்டி இட் ஹஸ் லெட் டு a lot of suicides. ஸோ அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் பீங் ப்ரொடக்டிவ். ஸோ அதனால வந்து கிரீன் ரெவல்யூஷனோட இம்ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷனாலையும் லேண்ட் ரிஃபார்ம்ஸோட இம்ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷனாலையும் அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ் அண்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸ் வந்து தே வென்ட் இன்டு ஹியூஜ் லெவல்ஸ் ஆஃப் பாவர்ட்டி. அதே மாதிரி பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் வந்து மூலமாக தான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்க வேண்டியதாக இருந்தது. 1950லேருந்து 1991 வரைக்கும் வெறும் கவர்மெண்ட் தான் வந்து பிஸ்னஸில் ஒரு மேஜர் ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ப்ரைவேட் செக்டரோடைய டெவலப்மெண்ட்டே இல்லை. அப்போ கவர்மெண்ட் கொடுத்தாதான் வேலை, ப்ரைவேட் செக்டரில் வேலை கம்மியாக இருக்கிறதுனால கவர்மெண்ட் கொடுத்தாதான் வேலை, இல்லைனா வேலை இல்லை. ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து ஆட்டோமேட்டிக்லி a lot of people weren't able to get employment. ஸோ நிறைய பேருக்கு வேலை கொடுக்க முடியல பிஎஸ்யூஸ்னால. பிஎஸ்யூஸ் couldn't give the employment to all and it was present only in few locations. ஸோ அதனாலே வந்து both green revolution and PSUs created skewed effects and failure of land reforms. ஸோ கவர்மெண்ட் வந்து லேண்ட் செக்டரில் முக்கியமான ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கவர்மெண்ட் இஸ் வாட் தேர் டூயிங். பிரிட்டிஷோடைய ஃபால்ட்டி லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராக்டிசஸ் லைக் ஜமீன்தாரி, மஹல்வாரி அண்ட் ரைட்வாரி சிஸ்டம்ஸ்னால
என்ன நடக்குது, இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் வந்து பேக்வர்ட் ஆகுது. ஆப்சென்டி லேண்ட்லார்டிசம் அப்படிங்கிற ஃபினாமினால அக்ரிகல்ச்சரே டீஸ்டெபிலைஸ் ஆகுது. 11th என்சிஆர்டியில் பார்ப்போம். ஸோ அதனால என்ன ஆகுது, அதை சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. அண்ட் ஆர்டிகல் 39B and C ஆஃப் கான்ஸ்டியூஷன்லேயே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் பற்றி பேசும். ஸோ அதனால வந்து என்ன பண்றாங்க, தே ஆர் அபாலிஷிங் தி ஜமீன்தாரி சிஸ்டம் அண்ட் தே ஆர் பிரிங்கிங் லேண்ட் டெனன்சி ரிஃபார்ம்ஸ் அண்ட் தே ஆர் ஆல்சோ இன்ஷூரிங் லேண்ட் சீலிங் ஆக்ட். உச்சவரம்பு, அதாவது இவ்வளவுதான் ஒருத்தர் லேண்ட் வைக்க முடியும், அதுக்கு மேல வைக்க முடியாது அப்படின்னு லேண்ட் சீலிங் ஆக்ட் கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா தென் தே ஆர் இன்கார்பரேட்டிங் தி லேண்ட் கன்சாலிடேஷன் அண்ட் ஃபைனலி கோஆபரேட்டிவ் ஃபார்மிங். ஸோ தென் லேண்ட் டிஜிட்டைசேஷன். இந்த மாதிரி 6 முக்கியமான லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வராங்க. அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி, இதெல்லாம் புக்ல இருக்காது, நான் ஜஸ்ட் சொல்றேன். அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி, அப்புறமா வந்து லேண்ட் டெனன்சி ரிஃபார்ம்ஸ், லேண்ட் சீலிங் ஆக்ட், அப்புறமா லேண்ட் கன்சாலிடேஷன், அப்புறமா கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் அண்ட் லேண்ட் டிஜிட்டைசேஷன். லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேயே வந்து நான் 3 இயர்ஸ் முன்னாடி போட்ட லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வீடியோ இருக்கும், ஸ்டாட்டிக் பார்ட் அப்படியே. ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இது ஃபெயிலியர், இது வந்து இம்ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் ஹஸ் கிரியேட்டட் தி ஸ்கியூட் எஃபெக்ட். அனேபிள் டு ஃபைண்ட் ப்ராப்பர் ஜாப்ஸ். அர்பன் ஏரியாஸ்ல ப்ராப்பர் ஜாப்ஸ் கிரியேட் பண்ண முடியாதனால மெனி பீப்புள் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆஸ் ரிக்ஷா புல்லர்ஸ், வெண்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் சர்வன்ஸ். ஸோ அதனால லோ இன்கமா இருக்கிறதுனால லோ குவாலிட்டி ஆஃப் லைஃப்ல இருக்காங்க. அர்பன் ஏரியாஸ்ல இனஃப் ஜாப்ஸ் உருவாக்க முடியாதனால அர்பன் ஏரியால வந்து தே ஹேவ் டு டூ அ லாட் ஆஃப் மீனியல் ஜாப்ஸ் அண்ட் வித் வெரி லெஸ் சேலரி. அனதர் ஃபீச்சர் ஆஃப் ஹை பாவர்ட்டி ரேட் ஹாஸ் பீன் ஹியூஜ் இன்கம் இன்இக்வாலிட்டிஸ். இந்தியாவில் வந்து இன்கம் இன்இக்வாலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன்ஸ் ஃபார் திஸ் அன்இக்வல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் அதர் ரிசோர்சஸ். ஸோ இந்தியாவில் நம்ம ஆல்ரெடி பார்ப்போம், ரிச் பிகமிங் ரிச்சர், புவர் பிகமிங் புவரர். ஸோ இந்த இன்கம் இன்இக்வாலிட்டிஸ் இருக்கு. ஸோ 10% ஆஃப் தி ரிச் பீப்புள் ஆர் ஓனிங் ஆல்மோஸ்ட் they are having almost 25% ஆஃப் தி வெல்த் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான டிஸ்பாரிட்டிஸ்லாம் வந்து இஸ் கிரியேட்டிங் தி டிஃபரன்ஸ். மெனி அதர் சோஷியோ கல்ச்சரல் அண்ட் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வால்யூ. சோஷியோ கல்ச்சரல்ஸ்னா என்ன? சோஷியோ கல்ச்சரல்னா வி ஆல்ரெடி சா ஜெண்டர் டிஸ்பாரிட்டி, பேட்ரியார்கி, காஸ்டிசம். ஸோ காஸ்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால பல 100 ஜென்ரேஷன்ஸாக ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டிஸ் வேர் நெக்லெக்டட் ஃப்ரம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுனால தான். ஸோ பல 100 ஜென்ரேஷன்ஸாக நெக்லெக்ட் பண்ண அந்த கம்யூனிட்டிக்கு ரிசர்வேஷன்ஸ் மூலமாக வி ஆர் ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஈக்குவலைஸ் இட். ஸோ ஒரு 3 ஜென்ரேஷன்ஸாக வி ஆர் ப்ரொவைடிங் ரிசர்வேஷன். ஸோ தட் கேனாட் ஈக்குவலைஸ் தி injustice happened for thousands of years. Next வந்து economic factors are also leading to poverty. நிறைய சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்தியாவில் வந்து பிரைமரி பாவர்ட்டியை விட செகண்டரி பாவர்ட்டி தான் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி பாவர்ட்டினா என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கல, நல்ல ஜாப் இல்லை, அதனால கம்மி சேலரி இருக்கு, அவங்க புவரா இருந்தால் அது பிரைமரி பாவர்ட்டி. ஸோ நேச்சுரலாக நல்ல வேலை கிடைக்கல, நல்ல சம்பளம் இல்லை, அண்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, நல்ல எஜுகேஷன் இல்லை, இதனால புவரா இருக்கிறவங்க பிரைமரி புவர். செகண்டரி பாவர்ட்டினா என்ன அப்படின்னா, அவங்க நல்ல சம்பளம் வந்து அந்த பணத்தை வந்து சரியா செலவு பண்ணல அப்படிங்கிறப்போ வர்றது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்னால. ஸோ வி ஆர் ஹேவிங் அ லாட் ஆஃப் சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸ், நிறைய செரிமனிஸ், ரிச்சுவல்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். புவர் பீப்புளாக இருந்தாலும் கடன் வாங்கி வந்து ஒரு சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் பண்ண வேண்டியதா இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்னா சோஷியல் ஆப்ளிகேஷன் ஆயிடுது. அதனாலே நிறைய ஃபேமிலி வந்து தே ஆர் ஃபோர்ஸ் டு டூ சச் தோஸ் செரிமனிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் தி ஒரு ரிக்ரெசிவான செரிமனி எடுத்து பார்த்தீங்கன்னா பியூபர்ட்டி ஃபங்க்ஷன். ஸோ இந்த பியூபர்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும்போது அவங்க புவராகவே இருந்தாலும் கடனை வாங்கி அது பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்போ என்ன ஆகுது, ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்டெட்னஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான செரிமனிஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ்னாலே வந்து நிறைய பாவர்ட்டி இருக்கு அப்படின்னு தேவோட மென்ஷன். செகண்டரி பாவர்ட்டி அப்படின்னு என்சிஆர்டியில் தேவோட மென்ஷன் டியர். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால அண்ட் ஹை இன்டென்டஸ் இந்த ரூரல் ஏரியா பிகாஸ் ஆஃப் இன்ஃபார்மல் கிரெடிட். ஏன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஃபார்மல் கிரெடிட் கிடைக்காதனால தே ஆர் டிபெண்ட் ஆன் தி மணி லெண்டர்ஸ். ஸோ இதனாலே வந்து பாவர்ட்டி வந்து இருக்கு அப்படின்னு இது என்சிஆர்டியில் கொடுக்கப்பட்ட காசஸ். இன்னும் நிறைய காசஸ் இருக்கு. கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் ஆர் நாட் எனஃப், இட் இஸ் நாட் ரீச்சிங் த பீப்புள், கரப்ஷன், லீக்கேஜஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்ப்போம். பட் திஸ் இஸ் ஆஸ் ஆஃப் நோ. நெக்ஸ்ட் வந்து பாவர்ட்டி அலிவியேஷன். ஸோ பாவர்ட்டி அலிவேஷன், பாவர்ட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வந்து ப்ரீஃபாக வந்து இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்கோப்பில் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஐல் ஸ்டாப் அண்ட் வில் டிஸ்கஸ் ஃபர்தர் வென் வி ஆர் டிஸ்கசிங் தி 11th NCERT. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக் க்ரோத் அப்ரோச். ஸோ 2 முக்கியமான அப்ரோச் இருக்கு, 3 அப்ரோச் இருக்குங்க பாவர்ட்டி அலிவேஷனுக்கு. ஸோ ஒன்று வந்து எக்கனாமிக் க்ரோத், ரெண்டாவது எம்ப்ளாய்மெண்ட், மூணாவது வந்து டைரக்டா பெனிஃபிட் கொடுக்கறது. பேசிக் கம்யூனிட்டிஸை டைரக்டா கொடுக்கறது. இதுதான் 3 அப்ரோச்.
பாவர்ட்டி எலிவேஷன். ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக் growth அப்ரோச். எக்கனாமிக் growth அப்ரோச் என்ன சொல்லுது அப்படின்னா, எக்கனாமிக் growth இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாவர்ட்டி பாவர்ட்டி லெவல்ஸ், பாவர்ட்டி அலிவேஷன் இல்ல, பாவர்ட்டி. ஸோ எக்கனாமிக் growth வந்து ஹையா இருந்ததுன்னா பாவர்ட்டி வந்து குறையும். ஸோ ஒரு கண்ட்ரியில் எக்கனாமிக் growth அதிகமாக அதிகமாக விச் மீன்ஸ் எக்கனாமிக் க்ரோ ஆகுதுன்னா ஜிடிபி அதிகமாகுது. ஜிடிபி அதிகமாகுதுன்னா மோர் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் பீங் ப்ரொடியூஸ், ஸோ மோர் சேலரி இஸ் பீங் earned அண்ட் மோர் மணி இஸ் பீங் ஸ்பெண்ட் அண்ட் தர் இஸ் மோர் சர்க்குலேஷன் ஆஃப் மணி அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு எக்கனாமி வளருது அப்படின்னா நிறைய பேர் நிறைய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கன்சியூம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ நிறைய பேருக்கு நிறைய இன்கம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனாலே பாவர்ட்டி அலிவியேட் ஆகும். ஸோ இதான் வந்து இதில் இருக்க லாஜிக். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் growth வர வர பாவர்ட்டி அலிவியேட். அதனால சொல்லுவாங்க 1991 இருந்து 2023 தான் வந்து இந்தியாவோட மேஜர் பாவர்ட்டி எலிவேஷன் நடந்தது பிகாஸ் ஆஃப் போஸ்ட் எல்பிஜி ஏரா. போஸ்ட் எல்பிஜி ஏரால இந்தியாவில் இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்கும், ஆனால் பாவர்ட்டி குறைஞ்சிருக்கும். இன்இக்வாலிட்டிக்கும் பாவர்ட்டிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இன்இக்வாலிட்டினா என்ன அப்படின்னா ரிச்சுக்கும் புவருக்கும் உள்ள கேப். ரிச் வந்து ரிச்சரா எவ்வளோ வேணா பணக்காரன் ஆகிட்டே போகலாம், புவர் வந்து கொஞ்சம் ஒரு லெவலில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள இருக்க கேப் அதிகமானாலும் நிறைய பேர் வந்து பாவர்ட்டிலேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ 1991 அப்புறமா இன்இக்வாலிட்டி அதிகமாயிடுச்சு, பட் பாவர்ட்டி குறைஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து எக்கனாமிக் growth அப்ரோச். இது வந்து ட்ரிக்கிள் டவுன் தியரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் என்ன சொல்லலாம், நீங்க எக்கனாமிக் growth அண்ட் ஜிடிபி growth மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்லி தட் ஜிடிபி growth will trickle down to the people அப்படின்னு சொல்றது ட்ரிக்கிள் டவுன் தியரி. ஸோ அதனால கவர்மெண்ட் வந்து முதல்ல ஒரு 20 இயர்ஸ்க்கு வந்து தே ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தி எக்கனாமிக் growth. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வராங்க, வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்ன, சுயதொழில். இப்போ ஒருத்தருக்கு வந்து பாவர்ட்டி எலிவேஷன் பெஸ்ட் என்ன, அவருக்கு ஒரு இஸ்திரி போட்டி கொடுத்துட்டா அவர் என்ன பண்ணுவார், இஸ்திரி போட்டு பொழைச்சிப்பாரு. ஒருத்தருக்கு டெய்லரிங் மிஷின் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க டெய்லரா இருந்து பொழைச்சிப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு பொட்டி கடை வச்சு கொடுத்துட்டா அந்த பொட்டி கடை வச்சு பொழைச்சிப்பாரு. ஸோ இந்த மாதிரி பேசிக் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ரிக்ஷா வாங்கி கொடுத்துட்டா ரிக்ஷா ஓட்டி பொழைச்சிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக ஒரு சில ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. அண்ட் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட்காக ஒரு சில ஸ்கீம். வேஜ் எம்ப்ளாய்மெண்ட்னா நீங்க வந்து இந்த வேலை செஞ்சா உங்களுக்கு இந்த இவ்வளோ பணம். ஸோ எம்ஜி நரேகா தான் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட். 100 நாள் வேலை செய்யுங்க, அதுக்கு பணம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலமா பாவர்ட்டி அலிவேஷனை கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கீழே தான் வந்து அடுத்த கட்டமா நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன், இது கீழே தான் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமா என்ன ஒரு 10-20 உமனை ஒன்று சேர்த்து அவங்கள பணத்தை சேவ் பண்ண வச்சு, அது மூலமா ஒரு குட்டி பிஸ்னஸ் பண்ண வச்சு, பேங்கோட லிங்க் பண்ண வச்சு, அது மூலமா கிரியேட் பண்றது, பாவர்ட்டி எலிவேஷன் பண்றது. ஸோ வேஜ் எம்ப்ளாய்மெண்ட்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எம்ஜி நரேகா. பட் அது வந்து 90sலேருந்து வேரியஸ் ஃபார்ம்ஸில் பண்ணிக்கிட்டு இருக்கும். இது செகண்ட் அப்ரோச். தேர்ட் அப்ரோச்னா டைரக்ட் பெனிஃபிட், டைரக்ட் ப்ரொவிஷன் ஆஃப் பேசிக் கம்யூனிட்டிஸ் டைரக்ட்லி. டைரக்டா மக்களுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே பொருளாவே கொடுத்துறாரு. இப்போ தமிழ்நாடு இஸ் நோன் ஃபார் திஸ் தேர்ட் மாடல், ப்ரொவைடிங் தி பேசிக் அம்யூனிட்டிஸ் டைரக்ட்லி டு தி பீப்புள். லைக் டைரக்ட்லி டு தி பீப்புள்னா ஃப்ரீ ஹெல்த், ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ், ஃப்ரீ ஸ்கூல் புக்ஸ், காலையில் ஸ்கூல்லையும் ஆஃப்டர்நூன் லஞ்ச், மதியானம் மிட் டே மீல்ஸ். ஸோ இதை தாண்டி வந்து வில் பி ப்ரொவைடிங் லாட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் அம்யூனிட்டிஸ், டிவி, அப்புறமா வந்து கிரைண்டர், மிக்சி, ஸோ இந்த மாதிரி லேப்டாப் ஃபார் தி ஸ்கூல் கிட்ஸ், சைக்கிள் ஃபார் தி ஸ்கூல் கோயிங் பீப்புள். ஸோ இந்த மாதிரி வந்து அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு காலேஜ் படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் தராங்க, தமிழ் புதல்வன் அண்ட் புதுமை பெண் திட்டத்தில். ஸோ இந்த மாதிரி டைரக்டாக மக்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறது. ஃபார்மர்ஸ்க்கு பிஎம் கிசான் மூலமாக கவர்மெண்ட் 6000 ரூபாய் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி வந்து தே ஆர் ப்ரொவைடிங் தி அம்யூனிட்டிஸ் டைரக்ட்லி டு தி பீப்புளில். பிடிஎஸ் மூலமாக ரேஷன் கடையில் அரிசி, லைக் ரைஸ் கொடுக்கறது, ஃபுட் கொடுக்கறது. ஸோ இந்த அப்ரோச்சில் வந்து பாவர்ட்டி எலிவேட் பண்ணலாம் அப்படின்னு. இதான் வந்து 3 types ஆஃப் மெத்தட்ஸ் விச் வி ஃபாலோடு. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்காக 1993 பிஎம் ரோஸ்கார் யோஜனா. ஸோ இந்த என்சிஆர்டியில் லிஸ்ட் பண்ணியிருக்க ஸ்கீம்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். பிஎம் ரோஸ்கார் யோஜனா, ஸ்மால் பிஸ்னஸ் ஃபார் ரூரல் அன்எம்ப்ளாய்டு யூத். ரூரல் அன்எம்ப்ளாய்டு யூத்துக்கு ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி பிஸ்னஸ் வந்து செட் பண்ணி தராங்க. நெக்ஸ்ட் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் 1995. இங்கே வந்து ஸ்மால் பிஸ்னஸ், ரூரல் அன்எம்ப்ளாய்டு யூத்து கூப்பிட்டு அவங்களுக்கு ஸ்மால் பிஸ்னஸ் வைக்கிறதுக்கு லோன் தராங்க. ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறாங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்குறாங்க சின்ன லோன்ஸ் கொடுத்து. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஸ்கார் யோஜனாவில் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாடலை கொண்டு வராங்க 1999. ஸ்வர்ண ஜெயந்தினா வந்து கோல்டன் ஜூப்ளி. ஏன்னா இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகி கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணப்போ லான்ச் பண்ணது. ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை கிரியேட் பண்ணி பேங்க் லிங்கேஜஸ், இதான் வந்து நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷனாக மாறி இருக்கும் பிற்காலத்தில். அடுத்து வந்து பிரதான் மந்திரி கிராமோதய யோஜனா. கிராமோதய யோஜனாவில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரூரல் ஏரியாவில் கிராமத்துக்கு என்னென்ன வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையோ அந்த ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கொடுக்குறாங்க. லைக் பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார மையம், பிரைமரி ஸ்கூல் ஒன்று,
ரூரல் ஷெல்டர், மக்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு சைக்ளோன் ஒரு இதுனா நாங்கள் மக்கள்லாம் போய் தங்குறதுக்கு ஒரு இடம். ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன். ஸோ ஒரு கிராமத்துக்கு தேவைப்படுற பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்காக கிராம உத்யோக் யோஜனா. அப்புறம் கிராம் சதக் யோஜனா வந்து அது மூலமா ரோடும் போட்டிருப்பாங்க. அந்தோதய அன்ன யோஜனா மூலமா 30 கேஜி ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் வந்து புவரஸ்ட் ஆஃப் தி புவர். ஸோ புவர்னா என்ன, பிலோ பவர்ட்டி கீழே இருக்குது. புவரஸ்ட் ஆஃப் தி புவர்னா அந்த புவருக்குள்ளேயே மோசமான நிலையில இருக்கிறவங்க புவரஸ்ட் ஆஃப் தி புவர். அவங்களுக்கு வந்து 30 கேஜி ஃபுட் கிரெயின்ஸ் வந்து வி ஆர் ப்ரொவைடிங். அண்ட் லேட்டஸ்டா வந்து எம்ஜி நரேகா. எம்ஜி நரேகால 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். ஸோ நான் இன்ஃபார்மல் ஒர்க்ஸ் ஃபார் தி புவர் பீப்புள். எவ்ரி ஹவுஸ் ஹோல்டுக்கு 100 டேஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் கேரண்டி. 2005 ஆக்ட் பாட்டு கேரண்டியே சொல்லிட்டாங்க. அது வந்து ஒரு லீகல் ரைட் ஆக்கிட்டாங்க. 100 நாள் வேலை உங்களுக்கு கேரண்டி. உங்களுக்கு வேணும்னா மேனுவல் லேபர் வந்து பண்ணி 100 நாளைக்கு சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தில் பி ப்ரொவைடிங் மேனுவல் ஒர்க் இன் தி ரூரல் ஏரியா. அண்ட் அவங்களுக்கு வேலை கேட்டவுடனே 15 நாளில் கொடுக்கலன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் வரும். பேமெண்ட் டிலேட் ஆனாலும் டிலேக்கான அலவன்சஸும் வரும். அடுத்து டார்கெட்டட் ஆன்டி பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம்ல வந்து பேசிக் கம்யூனிட்டிஸை டைரக்டா கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாவர்ட்டியில் ஒரு சில ட்ரெண்ட்ஸ் அண்ட் டேட்டா மட்டும் பார்த்துட்டு இந்த சாப்டரை வந்து நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். என்னென்ன ட்ரெண்ட்ஸ் இருக்கு? ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பாவர்ட்டி ரேஷியோ 1993 45 இருந்தது. 2004 37 ஆச்சு. 2011 அதான் 22 ஆச்சு. இது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் படி 11.5 குறைஞ்சிச்சு. லேட்டஸ்ட் டேட்டா படி 2023 படி. ஸோ நம்பர் ஆஃப் புவர் பீப்புள் இன் மில்லியன்ஸ்னா வந்து இப்போ கோடி. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 27 கோடி பேர் புவர். அதில் கிராமத்தில் தான் 21 கோடி இருக்காங்க. சிட்டியில் வந்து 5.3 crores தான் வந்து புவராக இருக்காங்க. இட்ஸ் அன் ஓல்டு டேட்டா. இது வந்து இந்த டேட்டா வந்து கொஞ்சம் இப்போ இரலவெண்ட் தான், ஏன்னா பழசாயிடுச்சு. இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக வந்து நீத்தி ஆயோட மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் டேட்டாவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக பாருங்க. இது டெண்டுல்கர் மெத்தடில் பண்ணியிருப்பாங்க. Poverty in India and most vulnerable groups. So this is a very important data which you can also quote in the mains answer rating. Mains answer ratingல நிறைய வந்து நம்ம நிறைய இடத்துல கோட் பண்ணலாம். Like for example, poverty among various sections. 43% of scheduled tribes are poor. இப்போ ஷெட்யூல் ட்ரைப்ஸ்ல 43% பேர் பாவர்ட்டியில் இருக்காங்க. ஷெட்யூல் காஸ்ட்ல 29% பாவர்ட்டி இருக்காங்க. இந்தியாவோட ஆவரேஜ் 22னா ஷெட்யூல் காஸ்ட்ல அதை விட அதிகமா இருக்கு. ஸோ தே ஆர் 29% அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்ல 43% இருக்காங்க. இந்தியாவோட ஆவரேஜை விட ஷெட்யூல் காஸ்ட்லையும் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்லையும் ஹை பாவர்ட்டி இருக்கு. இதான் வந்து சோஷியல் எக்ஸ்க்ளூஷனால ஜென்ரேஷனல் பாவர்ட்டி. ஸோ இதுக்கப்புறமா வந்து கேஷுவல் ஃபார்ம் லேபர். ரூரல் ஏரியாவில் ஃபார்ம் லேபரர்ஸ் வந்து 34% வந்து பாவர்ட்டி இருக்கு. ஸோ அதே மாதிரி நான் ஃபார்ம்ல இருக்க கேஷுவல் லேபரர். ஸோ கேஷுவல் லேபர்னு நான் பார்க்குறோம்ல 3 டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அப்புறமா வந்து சேலரிட் கிளாஸ் அண்ட் கேஷுவல் லேபர் அப்படின்னு 3 டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தோம். அதில் கேஷுவல் லேபரர் பார்த்தீங்கன்னாலே 34% வந்து தே ஆர் புவர். அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது பாருங்க. இது அப்புறம் ஸ்டேட் வைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓவராலாக இந்தியாவில் பார்த்தோம், அப்புறம் குரூப்ஸ் வைஸ் பார்த்தோம். இப்போ ஸ்டேட் வைஸ். ஸ்டேட் வைஸ்ல பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பாவர்ட்டி இஸ் ப்ரிவாலண்ட் இன் பீகார், ஒடிஷா, அசாம், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற இந்த 5 ஸ்டேட்ஸ். they are having the highest levels of poverty. லோவஸ்ட் லெவல் ஆஃப் பாவர்ட்டி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளால 7.1%, ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ஆந்திர பிரதேஷ், டெல்லி, ஹரியானா, தமிழ்நாடு இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா லோ லெவல்ஸ் ஆஃப் பாவர்ட்டி இருக்கு. இது வந்து இன்னும் இதோட அப்டேட்டட் டேட்டா பாத்தீங்கன்னா இதே ட்ரெண்ட் தான் மெயின்டைன் ஆகுது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்லயும் இதே 5 ஸ்டேட்ஸ் தான் வந்து ஹை பாவர்ட்டியில இருக்கு, இதே 6 ஸ்டேட்ஸ் தான் லோ பாவர்ட்டியில இருக்கு. ஓகே, இப்போ தமிழ்நாடு வந்து செகண்ட் லோவஸ்டா இருக்கு கேரளாக்கு அப்புறம். முன்னாடி இருந்தது, இப்போ செகண்ட் லோவஸ்ட் ஆயிட்டோம். ஸோ இது வந்து வேர்ல்டு லெவல் டேட்டா வந்து அடுத்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியாவில் பாவர்ட்டி லெவல்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு, இப்போ எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வரும். எல்லாத்துலேயும் 40+ இருக்குது. சவுத் ஏஷியானா இது. அடுத்து வந்து லாட்டின் அமெரிக்கன், கரீபியன் அண்ட் ஆப்பிரிக்கா. ஸோ சவுத் ஏஷியா, அப்புறமா சவுத் அமெரிக்கா அண்டு ஆப்பிரிக்கா, இந்த 3 ஏரியாலையுமே வந்து பாவர்ட்டி வந்து ஆல்மோஸ்ட் 40%க்கு மேலே இருக்குது. ஆனால் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் சைனாவில் பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சைனாவும் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜன்னா எது? ஜப்பான், சவுத் கொரியா, தாய்வான், பிலிப்பைன்ஸ், ஹாங்காங் இந்த மாதிரியான ரீஜன்ஸ் தான் வந்து ஈஸ்ட் ஏஷியான்னு சொல்றோம். ஸோ ஈஸ்ட் ஏஷியா அண்ட் பசிபிக்ல பாவர்ட்டி குறைஞ்சிருக்கு, சைனாலையும் பாவர்ட்டி குறைஞ்சிருக்கு, பட் அதர் ரீஜன்ஸை பாவர்ட்டி ஹையா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பர்சன்டேஜ் ஆஃப் தி பாப்புலேஷன் இன் பாவர்ட்டி லைன். ஸோ நம்பர் ஆஃப் புவர் பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் புவர், ஏன்னா பாப்புலேஷனால. பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன்ல நீங்க கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ
percentage of total population நைஜீரியால தான் ஹையஸ்டா இருக்காங்க. Then followed by Nigeria we are having India and then we are having Bangladesh. ஸோ இது வந்து ஒரு டேட்டா. இதெல்லாம் வந்து சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, ஒரு அவேர்னஸ்க்காக சொல்றது. ஸோ அதே மாதிரி வந்து எப்படி வந்து லாஸ்ட் 30 இயர்ஸ்ல போயிருக்கு. நீங்க 1990ல பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஏஷியா அண்ட் பசிபிக், ஈஸ்ட் ஏஷியா அண்ட் பசிபிக்னா இது இந்த ஜப்பான், சவுத் கொரியா அந்த ரீஜன், அங்க இவ்வளோ பாவர்ட்டி இருந்திருக்கு. உங்களுக்கு புரியுதா? அப்புறம் ப்ளூ என்னது? ப்ளூனா வந்து சவுத் ஏஷியா, நம்ம இந்தியன் சப்கான்ட், இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, அது ப்ளூ. அப்புறம் எல்லோ வந்து சப்சாரன் ஆப்பிரிக்கா. 1990ல பாத்தீங்கன்னா 3 முக்கியமான ரீஜன்ஸ்ல பாவர்ட்டி இருந்திருக்கு. ஆனா இப்போ கரண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா சப்சாரன் ஆப்பிரிக்கால ஹை பாவர்ட்டி, செகண்டா சவுத் ஏஷியால இருக்கு. ஆனா இந்த ஈஸ்ட் ஏஷியன் பசிபிக்ல டோட்டலாவே குறைஞ்சிடுச்சு. அப்போ ஈஸ்ட் ஏஷியன் பசிபிக் கண்ட்ரிஸோட growth மாடல்ஸை நம்ம அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது we are understanding. So with this we are coming to the end of the poverty chapter. So third chapter ஆன poverty முடிச்சிட்டோம். So we understood what is poverty and how it is calculated. இந்தியாவில் ஏன் poverty இருக்கு and அதோடைய காசஸ் என்னென்ன, இந்தியாவோட பாவர்ட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறோம், பாவர்ட்டி லைனை வச்சு பண்ணுறோம், அதோடைய காசஸ் என்ன அண்ட் அதை அலிவியேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் எப்படி எப்படி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் ஒரு சில பேசிக் டேட்டா வந்து பார்த்தோம். இது ரொம்ப பேசிக் லெவல் தான். பாவர்ட்டினா என்ன அப்படின்னு ஒரு ½ hourல சிம்பிளாக சொல்கிற அளவுக்கு இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் சாப்டர். ஸோ 9th புக்கில் லாஸ்ட் சாப்டர் வந்து we are going to see food security. ஸோ ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிற இந்த சாப்டர் வந்து now we will see. இந்த ஃபுட் செக்யூரிட்டி சாப்டர் பார்த்துட்டு we will wind up the 9th NCERT. So what is food security? Availability, accessibility and affordability of food to all people at all times. So availability, accessibility and affordability of food to all people, எல்லா மக்களுக்கும் போய் போகணும், எல்லா டைம்லயும் போகணும். should not be today only. இன்னைக்கு எல்லாம் கொடுத்துட்டு நாளைக்கு இல்லைன்னா எப்படி? எல்லா மக்களுக்கும் எல்லா நாளுமே போகணும். அதான் வந்து அவைலபிலிட்டி, ஆக்சசிபிலிட்டி அண்ட் அஃபோர்டபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டினா என்ன? குவான்டிட்டி வைஸ் வந்து ஹையா இருக்கணும், அதான் அவைலபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் போய் ஃபுட்டு போய் சேரணும்னா நிறைய ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ எல்லாருக்கும் நாட்டில் இருக்க எல்லாருக்குமே ஃபுட்டு நம்ம கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நிறைய ஃபுட்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ நிறைய ஃபுட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணாதான் எல்லாருக்கும் போய் நம்ம ஃபுட்டை போய் கொடுக்க முடியும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் தி அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட்டு. ஸோ அதுக்கடுத்து என்ன இருக்கு? ஆக்சசிபிலிட்டி. ஸோ அந்த ப்ரொடியூஸ் ஆன ஃபுட் எல்லாமே மக்களுக்கு பக்கத்தில் வந்து ஆக்சசபிளாக இருக்கணும். பக்கத்தில் ஆக்சசபிளாக இருக்கணும்னா லைக் இப்போ ஃபுட் வாங்குறதுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்ல கடை இருக்கணும், இல்லை பக்கத்துலேயே வீட்டு பக்கத்துலேயே கடை இருக்கணும். நீங்கள் சாப்பாடு வேணும்னா 10 கிலோமீட்டர் டெய்லி போகணும், 30 கிலோமீட்டர் டெய்லி போகணும் அப்படின்னா தட் இஸ் நாட் ஆக்சசிபிள். ஆக்சசிபிலிட்டினா ஈஸியாக மக்கள் கைக்கு எட்டுற தூரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஆக்சசிபிள். அது அஃபோர்டபுள், மக்களால் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய லெவலில் தான் அது இருக்கணும். ஸோ முதல்ல வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ண சாப்பாடை மக்களுக்கு கை கட்டின தூரத்துக்கு கொண்டு போகணும், ஆக்சசிபிலிட்டி. அது மக்கள் பணம் வாங்குற அளவுக்கு கம்மி விலையில இருக்கணும். இவ்வளோ ஃபுட்டி செஞ்சுட்டு 1 கிலோ அரிசி 100 ரூபாய்னா எல்லாராலையும் வாங்க முடியுமா? முடியாது. அதனால்தான் 1 கிலோ அரிசி இலவசம் அப்படின்னு தமிழ்நாட்டில் சொல்றோம். நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க? 1 கிலோ அரிசி 3 ரூபாய் அப்படின்றாங்க. ஸோ இதான் வந்து ஃபுட் செக்யூரிட்டியோட பேசிக் டெஃபினேஷன். அவைலபிலிட்டி ஆஃப் தி ஃபுட் மீன்ஸ் ஃபுட் ப்ரொடக்ஷன் வித் இன் தி கண்ட்ரி. ஸோ இந்தியாவில் ஃபுட் ப்ரொடக்ஷன் அட்லீஸ்ட் இம்போர்ட்டாவது பண்ணிடுங்க. ஆக்சசிபிலிட்டினா இட் ஷுட் பி வித் இன் தி ரீச் ஆஃப் எவ்ரி பர்சன், கை கெட்டின தூரத்துக்குள்ள கொண்டு வரது தான் வந்து ஆக்சசிபிலிட்டி. அஃபோர்டபிலிட்டி இம்ப்ளைஸ் தட் an individual has enough money to buy sufficient, safe and nutritious food. ஸோ என்ன ஃபுட்டு இனஃபா அவங்க வயிறு நிரம்புற அளவுக்கு சஃபிஷியண்டா இருக்கணும், அது ஆரோக்கியமான ஃபுட்டா இருக்கணும், அது ஊட்டச்சத்து வாய்ந்த ஃபுட்டா இருக்கணும். ஸோ சஃபிஷியன்ட், சேஃப் அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் வந்து கொடுக்குற அளவுக்கு வாங்குற அளவுக்கு அவங்கள்ட்ட பணம் இருக்கணும், அந்த அளவுக்கு தான் விலை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, திஸ் இஸ் ஏவி ஃபுட் செக்யூரிட்டி. இந்த ஃபுட் செக்யூரிட்டியை என்ஷோர் பண்றதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தோம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ அவைலபிலிட்டியை அதிகப்படுத்துறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற இந்த ஸ்கீமே கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவோட உற்பத்தி அதிகப்படுத்தணும், அதுக்கு என்ன பண்றோம்? கிரீன் ரெவல்யூஷன் பண்றோம். ஆக்சசிபிலிட்டி அண்ட் அஃபோர்டபிலிட்டிக்காக என்ன பண்றோம்? ஆக்சசிபிலிட்டி அண்ட் அஃபோர்டபிலிட்டிக்காக தான் பிடிஎஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது விநியோக திட்டம். இதுக்கு கிரீன் ரெவல்யூஷன். கிரீன் ரெவல்யூஷன் மூலமா அவைலபிலிட்டி அதிகப்படுத்திட்டோம். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ஆக்சசிபிலிட்டி அண்ட் அஃபோர்டபிலிட்டிக்கு என்ன பண்ணிட்டோம்? எம்எஸ்பி போட்டு ஃபுட்டை வாங்கி ஃபுட் கார்பரேஷன் குடவுன்ல வச்சு மக்களுக்கு ரேஷன் கடை வழியா ஃப்ரீயா கொடுக்குறோம். ஸோ ஆக்சசிபிலிட்டி அண்ட் அஃபோர்டபிலிட்டிக்கு தான் பிடிஎஸ். மக்கள் எல்லார் வீட்டு பக்கத்து எல்லா கிராமங்கள்லையும் எல்லார் வீட்டுக்கு பக்கத்துலையும் ஒரு ரேஷன் கடை இருக்கும். அந்த ரேஷன் கடையில் போய் நீ அரிசி வாங்கிக்கலாம். நீ ஃபுட்டு வேணா எங்கேயுமே போக தேவையில்ல, உங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு ரேஷன் கடை இருக்கும், அந்த ரேஷன் கடையில் போய் வாங்கிக்கோங்க.
அதான் ஆக்சசிபிலிட்டி. அங்க போய் வாங்கினா அது உங்களுக்கு ஃபுட் ஃப்ரீ அப்படின்னு சொல்றது அஃபோர்டபிலிட்டி. இல்லைன்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல என்ன சொல்றாங்க, அரிசி 3 ரூபாய், கோதுமை 2 ரூபாய், கோர்ஸ் சீரியல்ஸ் அதாவது மில்லட்ஸ் வந்து 1 ரூபாய் அப்படிங்கிற இந்த ரேட்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது கூட வந்து நடுவில் கரீப் கல்யாண் அன்ன யோஜனால ஃப்ரீயா இருந்துச்சு. இப்போ வந்து பேண்டமிக் அப்போ. ஸோ இதான் வந்து 3. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபெமைன். ஃபெமைன்னா என்ன? ஸோ ஃபெமைன்னா என்ன அப்படின்னா, ஃபுட்டோட அவைலபிலிட்டி இல்லாததுனால மக்களுக்கு ஃபுட் இல்லாம போறப்போ என்ன நடக்குது? மக்களுக்கு ஃபுட் இல்லாம போறப்போ அவங்களுக்கு ஹங்கர் வருது, பசி அதிகமாகுது. ஸோ மக்களுக்கு பசி வருது, அந்த பசி வந்து தீர்க்கப்படவில்லைன்னா பசி அதிகமாகுது. அப்படி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஃபுட்டு கிடைக்காததுனால பசி அதிகமாகி, அதனால when people are dying, then that is called as famine. Famine is a situation where people are dying because of lack of food. ஸோ ஃபுட் இல்லாததுனால மக்கள் நிறைய பேர் இறக்கிறது தான் வந்து ஃபெமைன் சொல்றோம். ஸோ மாஸ் ஸ்கேல்ல மக்கள் இறக்கிறது. ஃபெமைன் இஸ் கேரக்டரைஸ்டு பை வைட் ஸ்ப்ரெட் டெத்ஸ். ஃபெமைனோட கிரைட்டீரியாவே வந்து டெத் தான். வைட் ஸ்ப்ரெட் டெத் டியூ டு ஸ்டார்வேஷன் அண்ட் எபிடமிக்ஸ். ஸோ வைட் ஸ்ப்ரெட் டெத்ஸ் டியூ டு starvation and epidemics caused by forced use of contaminated water or decaying food or lost body of resistance to weakening from starvation. ஸோ வைட் ஸ்ப்ரெட் டியூ டு ஸ்டார்வேஷன் அண்ட் எபிடமிக்ஸ். மக்களுக்கு பணம் சாப்பாடு இல்லாததுனாலையும் அதனால அவங்களோட உடம்புடைய சக்தி வந்து போய் அதனால நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு அதனால இறக்கிறதுக்கு பேர் தான் ஃபெமைன். ஸோ கடைசியா இந்தியாவில் எப்போ ஃபெமைன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர இந்தியாவில் ஃபெமைன் வரல. சுதந்திரத்துக்கு முன்னாடி செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ பெங்கால் ஃபெமைன் 1943 வந்து கிரேட் பெங்கால் ஃபெமைன் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் மக்கள் இறந்து போனதா சொல்றாங்க. ஐ மீன் அந்த நம்பர் வந்து கரெக்டா இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ பல லட்சம் மக்கள் இறந்து போனதா சொல்ற அந்த ஃபெமைன். ஸோ அந்த ஃபெமைனுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பொது விநியோக திட்டம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வந்து இந்த ரேஷன் கடைங்கிற கான்செப்டே கொண்டு வரோம். ஸோ இன்னொரு ஃபெமைன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் ஒர்க் பண்றாங்க. மோஸ்ட் டெவாஸ்டேட்டிங் ஃபெமைன் occurred during the Bengal famine. This killed almost 30 lakhs. சாரி, நான் 6 லட்சம் சொல்றேன், 30 லட்சம். 3 million people died in Bengal. ஸோ நெக்ஸ்ட் வந்து who are food insecure. Who are food insecure அப்படிங்கிற இந்த டாபிக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் வந்து ஃபுட்டு கிடைக்காம இன்செக்யூரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதில் நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு. நம்பர் 1 புவர் பீப்புள். புவர் பீப்புள் வித் இம்ப்ராப்பர் ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஒழுங்கான வேலைக்கு இல்லாமல் ஒழுங்கான சம்பளம் இல்லாமல் கம்மியாக சம்பாதிக்கிற புவர் பீப்புள் வந்து ஃபுட் இன்செக்யூரா இருக்காங்க. இது நம்பர் 1. அடுத்து யார் ஃபுட் இன்செக்யூரா இருக்கா? அடுத்தது வந்து ஜெண்டர் பேஸ்டு டிஃபரன்சஸ் லைக் வி ஆல்ரெடி டிஸ்கஸ். லைக் உமன், ஒரு வீடா இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து கம்மியான சாப்பாடு இருந்தால் அந்த உமன் என்ன பண்ணிடுறாங்க, சாப்பாடை சமைச்சிடுறாங்க. அவங்க தான் சமைக்கிறாங்க, ஆனால் அவங்களால சாப்பிட முடியாது. அவங்க சமைச்ச அந்த சாப்பாட்டை அவங்க வீட்டில் இருக்கிற எல்டர்ஸ்க்காகவும் அவங்க மேல் மெம்பர்ஸ்க்காகவும் கொடுத்துட்டு அப்புறம் பசங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருந்தால் சாப்பிடுவாங்க, இல்லை நிறைய வாட்டி சாப்பிடாமலையும் போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ விமன் ஆர் ஃபுட் இன்செக்யூர். ஸோ அடுத்து வந்து வேற யார் ஃபுட் இன்செக்யூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ், இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அர்பன் புவர் பீப்புள். ஸோ இதுக்கப்புறமா வந்து பீப்புள் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் டிசாஸ்டர். ஒரு டிசாஸ்டர் டைம்லயும் ஒரு கெட்டாஸ்ட்ராஃபி டைம்ல இப்போ டக்குன்னு ஒரு புயல் வருது, ஒரு வெள்ளம் வருது அப்படின்னா அந்த டைம்ல ஒரு பூகம்பம் வருதுன்னா அங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற மக்கள் வந்து ஃபுட் இன்செக்யூர். ஏன்னா என்னதான் பங்களாலே இருந்தாலும் ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னா பங்களா இடிஞ்சு விழுந்துரும், அன்னைக்கு இருக்கிற பணம் எல்லாம் போயிடும், அப்போ அவங்களால சாப்பாடு வாங்க முடியாது. ஸோ anyone can become food insecure when there is a catastrophe. ஸோ அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்டோட கடமை. ஸோ அந்த மாதிரி புவர் பீப்புள் எல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் நம்ம ரேஷன் கார்டு அப்படிங்கிற சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். ரேஷன் கார்டு அப்படிங்கிற சிஸ்டம் மூலமா யார் யாரெல்லாம் ஃபுட் இன்செக்யூர் அப்படின்னு பார்க்கணும். ஓ, ஏழையா நீங்க ஃபுட் இன்செக்யூர், புவர் பீப்புளா நீங்க ஃபுட் இன்செக்யூர், உமன் ஆர் ஓல்டு பீப்புள், டெஸ்டிடியூட் பீப்புள் இவங்கெல்லாம் ஃபுட் இன்செக்யூரா, அதை பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம செட்டப் பண்றோம். அடுத்தது வந்து டிசாஸ்டர் டைம்ல. ஸோ இந்த மாதிரி டைம்ல எல்லாம் கவர்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்லி எழுதும். அண்ட் வாட் இஸ் த ஃபுட் ஆர்கிடெக்சர் ஆஃப் இந்தியா? நம்ம ஃபுட் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபுட் ஆர்கிடெக்சர் வந்து இந்தியாவில் வந்து எப்படி இருக்கு, எப்படி வந்து இந்த ஃபுட் இன்செக்யூர் பீப்புளை நம்ம சரிப்படுத்துறோம். ஸோ அது சரிப்படுத்துறதுக்காக தான் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தே ஆர் கிரியேட்டட் அன் ஆர்கிடெக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, கிரீன் ரெவல்யூஷன் பண்ணாங்க. கரெக்டா? கிரீன் ரெவல்யூஷன் பண்ணி ஹை ஹீல்டிங் வெரைட்டி சீட்ஸ், ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைடு, இரிகேஷன், கேபிட்டல் இதெல்லாம் கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, ஃபார்மர்ஸ்க்கு
ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்திட்டாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் அதிகமானோடனே இந்த ஃபார்மர்ஸ் என்ன சொல்றாங்க, நீ தைரியமா விலை வைங்கப்பா, அந்த நீ சர்ப்ளஸா எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணாலும் அரசாங்கம் வாங்கிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிக்கும், குறைந்த வச்ச ஆதார விலையில வாங்கிடுவோம் அப்படின்றாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, எம்எஸ்பி அப்படிங்கறத கொடுத்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வாங்கிடுறாங்க. எம்எஸ்பி கொடுத்து ஃபுட் ப்ரொக்யூர் பண்ணிக்கிறாங்க. அப்படி வாங்குற ஃபுட்டை வந்து பஃபர் ஸ்டாக்ஸா மெயின்டைன் பண்றாங்க. ஸோ பஃபர் ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இந்த பஃபர் ஸ்டாக்னா என்ன அப்படின்னா, நாட்டில் வந்து எப்பவுமே கவர்மெண்ட் வந்து மினிமம் லெவல் ஆஃப் ஃபுட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் வந்து பஃபர் ஸ்டாக். ஸோ எப்பவுமே அரசாங்கத்துடைய ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா குடோன்ல எப்பவுமே ஒரு மினிமம் லெவல் ஆஃப் அரிசி கோதுமை இருந்துகிட்டே இருக்கும். அதான் வந்து பஃபர் ஸ்டாக். அது எதுக்கு? ஒன்று வந்து ஜென்ரலா பிடிஎஸ்ல மக்களுக்கு பொது விநியோக திட்டத்தில் மக்களுக்கு தே ஆர் கிவிங் த்ரூ ரேஷன் கார்ட்ஸ். ஸோ ஃபுட் செக்யூரிட்டிக்காக. அதை தாண்டி ஒரு சில கெட்டாஸ்ட்ராஃபிக் கெலாமிட்டி இதெல்லாம் வருதுன்னா அப்போ அதை சமாளிக்கிறதுக்கு. இப்போ டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு புயல் வருதுன்னா அங்கே என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 டன் ஃபுட்டை அனுப்பிச்சு வைப்பாங்க. டக்குன்னு ஆப்கானிஸ்தான்ல ஒரு கிரைசிஸ்னா அங்கே நம்ம என்ன பண்ணோம், 25 டன் வந்து கோதுமை அனுப்பிச்சு வச்சோம். ஸோ இந்த மாதிரி வந்து எங்கேயாவது ஒரு கிரைசிஸ் வருதுன்னா அவன் டக்குன்னு உதவுறதுக்காக நம்ம ஒரு மெக்கானிசம் வச்சிருக்கோம். ஸோ அதான் வந்து பஃபர் ஸ்டாக். இந்த பஃபர் ஸ்டாக்கை வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த பஃபர் ஸ்டாக்ல இருந்து ஃபுட் எடுத்து யாருக்கு கொடுக்குறாங்க, சென்ட்ரல் இஷ்யூ பிரைஸ் அப்படிங்கிற அந்த பிரைஸ்ல, அதாவது 3 ரூபாய், 2 ரூபாய், 1 ரூபாய், 3 ரூபாய்க்கு அரிசி, 2 ரூபாய்க்கு வீட்டு, 1 ரூபாய்க்கு மில்லட்ஸ் அப்படிங்கிற ரேட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட பணத்தை கொடுத்து சென்ட்ரல் இஷ்யூ பிரைஸ்ல இந்த ஃபுட்டை வாங்கி பிடிஎஸ் ரேஷன் கடைகள் மூலமா மக்களுக்கு தராங்க. ஸோ இதுதான் ஐடியா. ஓகே, இதை தாண்டி பஃபர் ஸ்டாக்கோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன். எங்கேயாவது வந்து பிரைஸ் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா, எங்கேயாவது சப்ளை கம்மியா இருக்குன்னா அங்க இந்த ஃபுட் அனுப்புவாங்க. எங்கேயாவது சப்ளை சர்ப்ளஸா இருந்தா அங்க ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. சப்ளை சர்ப்ளஸா இருக்கிற இடத்துல ப்ரொக்யூர் பண்ணிட்டு கம்மியா இருக்கிற இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் கண்டிஜென்சி டைம்ல யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் பொது விநியோக திட்டம். ஸோ பஃபர் ஸ்டாக் எதுக்கு, பிரைஸ் ஸ்டெபிலைசேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், கண்டிஜென்சி எமர்ஜென்சி டைம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம், அண்ட் பிடிஎஸ் சிஸ்டம்காகவும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து ஃபுட், இதான் வந்து ஆர்கிடெக்சர். ஸோ எம்எஸ்பி ரிஜிம் மூலமா ஃபுட்டை வாங்கி அதை பஃபர் ஸ்டாக்கா வச்சு மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றது தான் வந்து இது. ஸோ சென்ட்ரல் இதுல என்ன பார்க்கணும்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பணத்தை கொடுத்து தான் வாங்குறாங்க. சென்ட்ரல் இஷ்யூ பிரைஸ் அப்படிங்கிற இந்த பணத்து மூலமா கொடுத்து அந்த ரேட்ல தான் வந்து வாங்கி தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் இட் டு தி பீப்புள். ஸோ இதான் வந்து ஃபுட் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் இன் இந்தியா. இதை தான் வந்து புக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி 4th சாப்டர். இப்போ நம்ம பிரீஃபா என்ன பண்ணலாம், இந்த என்சிஆர்டியோட பிடிஎஃப்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து குயிக்கா உங்களுக்கு காட்டுறேன். பிடிஎஃப் பார்க்கும்போது யூ வில் கெட் சம் ஐடியா. இப்போ நம்ம இதே 4th சாப்டர் வந்து வில் see in the NCERT. 4th சாப்டர் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஃபுட் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்களா, ஃபுட் செக்யூரிட்டியோட மீனிங் என்ன, அடுத்து ஃபெமைன்னா என்ன. ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸ் இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸஸ் தான் வந்து நீங்க படிக்கணும். இங்க பாருங்க, ஃபெமைன்ல எப்படி மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஸ்டோரி ஆஃப் ராமு, இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ் கொடுத்து ஸ்டோரி ஆஃப் ராமு, ஸ்டோரி ஆஃப் கீதான்னு கொடுக்குறாங்களே, இதெல்லாம் நிச்சயமா படிங்க. இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பசஸ். அண்ட் இதுல இருக்கிற மாடல்ல தான் வந்து நீங்க எஸ்ஏஸ்ல அனெக்டோட் எழுதணும்னாலும் எழுதணும். யார் யாரெல்லாம் ஃபுட் இன்செக்யூர் பீப்புள் அப்படிங்கிற அந்த இதுவுமே இங்கே காட்டுவாங்க. பெக்கர்ஸ் ஆர் ஹோம்லெஸ் பீப்புள், அர்பன் புவர், பிரெக்னென்ட் உமன், அவங்களுக்குலாம் வந்து கொடுக்கணும். ஃபுட் செக்யூரிட்டி இந்தியாவில் எப்படி என்ஷோர் பண்ணியிருக்கோம், இந்தியாவில் வந்து கிரீன் ரெவல்யூஷன் மூலமா ஃபுட் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தியிருக்கோம். 60களில் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பாருங்க. மினிமம் சப்போர்ட் பிரைஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பஃபர் ஸ்டாக்னா என்ன, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பஃபர் ஸ்டாக் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்னால கதை, அந்த கதைகள் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். ஃபேர் பிரைஸ் ஷாப், நியாய விலை கடைகள் மூலமா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ரேஷனிங், இந்த ரேஷனிங் வந்து இந்தியாவில் எப்போ ஃபர்ஸ்ட் வந்தது அப்படிங்கிறதுக்கு கொடுப்பாங்க. ஸோ முதல்ல வந்து அது வந்து 1992 வரைக்கும் யூனிவர்சலாக இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அது வந்து பெங்கால் ஃபெமைனுக்கு அப்புறமா வந்தது. பெங்கால் ஃபெமைனுக்கு அப்புறமா நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம், போர்ட் டு பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். போர்ட் டு பிளேட்னா என்னன்னா, வெளிநாடுகள்லேருந்து நம்ம வந்து எய்ட்ல வாங்கின ஃபுட்டு வந்து நம்மளுடைய போர்ட்டில் வந்து இறங்கும். சி போர்ட்லேருந்து அப்படியே மக்களுக்கு வந்து ரேஷன் கடை வழியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ யூனிவர்சலாக இருந்தது, எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. 1992 தான் என்ன பண்ணுறாங்க, ஆர்பிடிஎஸ் ரிவைஸ்டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வந்து டார்கெட்டடாக கொடுக்குறாங்க. பேக்வர்ட் ரீஜன்ஸ் கொடுக்குறாங்க. பேக்வர்ட் ரீஜன், டெசர்ட் ரீஜன், ட்ரைபல் ரீஜன், இந்த மாதிரி
ஹில்லி ரீஜன், ஸோ பேக்வர்ட் ரீஜன், டெசர்ட் ரீஜன், ட்ரைபல் ரீஜன், இந்த மாதிரியான ரீஜன்ஸ்க்கு தராங்க அப் டு 20 kg. ஸோ அதான் வந்து ரிவைஸ்டு பிடிஎஸ். அப்புறம் 1997 வந்து என்ன ஆகுது, யூனிவர்சலா இருந்தது டார்கெட்டட். ஸோ யூனிவர்சலா இருக்கிறது ஆர்பிடிஎஸ் அப்படிங்கிற ஸ்கீம் மூலமா பேக்வர்ட் பிளாக்ஸுக்கு அதிக ஃபோக்கஸ் பண்றாங்க. 20 kg வரைக்கும் ட்ரைபல் ரீஜன், பேக்வர்ட் ரீஜன் அண்ட் ஹில்லி ரீஜன்ஸ் அண்ட் டெசர்ட் ரீஜன்ல தராங்க. டிபிடிஎஸ், டார்கெட்டட் பிடிஎஸ் அப்படின்னு 1997 வாங்கி எல்லாருக்கும் கொடுக்காம வெறும் பிலோ பாவர்ட்டி லைனுக்கு மட்டும் கொடுக்கலாம். அபோவ் பாவர்ட்டி லைனுக்கு ஒரு விலை, பிலோ பாவர்ட்டி லைனுக்கு ஒரு விலை அப்படிங்கிற மாதிரி வச்சு பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கம்மி விலை, பாவர்ட்டி லைனுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அதிக விலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி 35 kg வரைக்கும் தராங்க. அப்புறம் அந்தோதிய அன்ன யோஜனா அப்படின்னு சொல்லி 2002 கொண்டு வந்து புவரஸ்ட் ஆஃப் புவர், 15,000 கீழே சம்பாதிச்சாலே புவர் தான். ஆனா 3000 சம்பாதிக்கிறவருக்கும் 10,000 சம்பாதிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அப்போ புவரஸ்ட் ஆஃப் புவருக்கு 35 kg வரைக்கும் ஃப்ரீயா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் வந்து ஓல்டேஜ் பீப்புளுக்கு வந்து தனியாக கொடுக்குறாங்க. அப்புறம் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்து எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு ₹3 ₹2 ₹1 தரணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எவல்யூஷன் ஆஃப் பிடிஎஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் இதெல்லாம் படிங்க. அந்தோதியா அன்ன யோஜனானா என்ன, புவரஸ்ட் ஆஃப் புவர், பஃபர் ஸ்டாக். பஃபர் ஸ்டாக் வந்து நம்ம வந்து 307 மில்லியன் டன்ஸ் வச்சிருந்தா போதும். ஆனால் நம்ம 720 வச்சிருக்கோம். பஃபர் ஸ்டாக் நார்ம்ஸோட நம்ம எக்ஸ்ட்ராவே வச்சிருக்கோம். ஏன் எக்ஸ்ட்ரா ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்பினால. எம்எஸ்பி வந்து கண்ட்ரோலே இல்லாமல் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால அது கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனாலே அதிகமாக வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ரோல் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் இன் தி ஃபுட் செக்யூரிட்டி. ஸோ ஃபுட் செக்யூரிட்டி என்ஷோர் பண்ணுறதுக்கு கிராமப்புறத்தில் நிறைய கூட்டுறவு கோஆப்ரேட்டிவ் அசோசியேஷன்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ் வச்சு அது மூலமாக வி ஆர் பிரிங்கிங் இன். ஸோ கோஆப்ரேட்டிவ்ஸை உருவாக்கி அவங்கள வந்து, அதாவது கிராமப்புறத்தில் இருக்க மக்களே வந்து ஒரு கூட்டுறவை உருவாக்கி அந்த கூட்டுறவே வந்து ரேஷன் கடையை நடத்த வைக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் டைரக்டா ரேஷன் கடை நடத்த விடாம மக்களே நடத்த விடுறது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து கொண்டு வந்து ஃபுட் செக்யூரிட்டி என்ஷோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஹவு ஃபுட் செக்யூரிட்டி வாஸ் என்ஷோர்ட் அப்படிங்கிறது 9th புக்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ வித் திஸ் வி ஆர் கமிங் டு தி எண்ட் ஆஃப் தி செஷன். ஸோ வி ஹவ் கம் டு தி எண்ட் ஆஃப் தி என்சிஆர்டி கிளாஸ். நம்ம வந்து 9th என்சிஆர்டியை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 9th என்சிஆர்டியில் வந்து எஸ்பெஷலி வி டிஸ்கஸ்ட் தி 4 சாப்டர்ஸ். 9th என்சிஆர்டியோட 4 சாப்டர்ஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் வந்து வி ஸ்டார்டட் ஆஃப் பை டிஸ்கஸிங் தி ஸ்டோரி ஆஃப் வில்லேஜ் பாலம்பூர். பாலம்பூர் அப்படிங்கிற இந்த இமேஜினரி வில்லேஜில் நடக்கிற இஷ்யூஸை வச்சு எப்படி வந்து ரூரல் எக்கனாமி நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வி டிஸ்கஸ்ட் அபவுட் பீப்புள் ஆஸ் ரிசோர்ஸ், ஹியூமன் பீயிங் எப்படி ஹியூமன் ரிசோர்ஸாக மாறுறாங்க அப்படின்னு பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம பாவர்ட்டி ஆஸ் அ சேலஞ்ச், இந்தியாவில் பாவர்ட்டினா என்ன, அதோட காசஸ், எஃபெக்ட் அதெல்லாம் பார்த்தோம். அண்ட் ஃபைனலாக ஃபுட் செக்யூரிட்டி, அவைலபிலிட்டி, ஆக்சசிபிலிட்டி அண்ட் அஃபோர்டபிலிட்டி ஆஃப் ஃபுட். ஸோ இதோட நம்ம 9th என்சிஆர்டி முடிச்சாச்சு. 2 வீடியோஸ், நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 ஹவர்ஸில் இருக்கிற இந்த 2 வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டையர் 9th என்சிஆர்டியோட கான்செப்ட்ஸ் புரிஞ்சிடும். இந்த வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் புக் எடுத்து படிச்சிங்கன்னா 2 மணி நேரத்துலேயே நீங்கள் இந்த என்டையர் புக்கையும் படித்து முடிச்சிடலாம். ஸோ தட் இஸ் தி மெயின் ஐடியா பிஹைண்ட் திஸ் வீடியோ. ஸோ நவ் கோ அண்ட் ரீட் திஸ் வீடியோ இமீடியட்லி. எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு இப்போ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எவ்ரி டவுட் ஐ வில் கம் அண்ட் ஆன்சர். யூ டேக் மீ இந்த கமெண்ட்ஸ், கியூரியஸ் ஆதில் போட்டு CURIOUSADL, அதான் என்னோட ஐடி. அந்த ஐடி போட்டு டேக் பண்ணிங்கன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் அதை பார்த்துட்டு வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ யூ டேக் மீ அண்ட் போஸ்ட் யுவர் doubts. I will come and answer all your doubts. We'll meet in the next video which is about the 10th NCERT. So அடுத்து 10th NCERT க்கு அடுத்த 2 வீடியோ பார்ப்போம். That is the 4th and 5th video. Thank you.